ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். ස්වාමී යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සියලු දෙනාට ආචාර කරමි. உங்களுடைய தேசத்தில் வந்து ஊழியம் செய்கிறது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ඔබගේ රටට ඇවිල්ලා සේවය කිරීම ඉතාමත්ම භාග්‍යයක් කොට සලකනවා. இங்கே நடக்கிற காரியங்கள் நிறைய காரியங்களுக்காக நாங்கள் அடிக்கடி வாரம் ஜெபம் பண்ணுவோம். ලංකාවේ වෙන හැම සිදුවීමක් ගැනම අපි නොකඩවා යාඥා කරනු ලබනවා. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இங்கே வரும்போது இங்கே நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். අපි මේ යාඥා කරලා ඉවර වෙලා ශ්‍රී ලංකාවට එනකොට වෙනස් වීම දකින්නකොට අපි ගොඩක්ම සන්තෝෂ වෙනවා. பாஸ்டர் ராய் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். පාස රෝයි නිසා මම දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. நாங்கள் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலும் கடந்த வருஷம் அந்தமான்லேயும் இப்படிப்பட்டதான ஃபேமிலி செமினார்ஸை நடத்தும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நிறைய ரெக்கன்சிலேஷன் கண்ணீரோட அவங்க குடும்பங்களில் ஐக்கியங்கள் உண்டாகும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். අපිට ගොඩක් සතුටු වුණා ගිය අවුරුද්දේත් අපි ඉන්දියාවේ විවිධ ස්ථානවල මේ වගේ පවුල් උපදේශන වැඩසටහන් පැවැත්තුවා. ඒ පවුල් උපදේශන වැඩසටහන්වලදී බොහෝ අයගේ ජීවිත සමගි කිරීමේ සේවයකට ආවා. උන්ගේ ජීවිත වෙනස් වුණා. ඒ ගැන දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. அப்போ வெளி தேசத்துலேயும் போய் இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு அழைப்பு வந்துச்சு. அப்போ நாங்கள் யோசித்தோம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல பக்கத்து நாடான ஸ்ரீலங்காவில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு திடீர்னு, அதாவது அவசரமாக தான் பாஸ்டர் ராய் அவர்களை காண்டாக்ட் பண்ணோம். මේ ඊට පස්සේ ඉන්දියාවේ අපේ මේ පවුල් උපදේශන මාලාව සාර්ථක වුණු නිසා අපි බැලුවා කොහෙද අපි විදේශගතව මේ සේවය කරන්න කියලා. ඉතින් අපේ අසල්වාසී රටක් ලංකාව. ඉතින් ඒ නිසා පාස රෝය අපි සම්බන්ධ කරගෙන අපි මේ රැස්වීම පැවැත්තුවා. அவங்க ரொம்ப ஷார்ட் டைமாக இருந்தாலும் உடனே சந்தோஷமாக அவங்க ஏற்றுக்கொண்டு எல்லா காரியங்களையும் அவங்க ஒரு 2 வாரத்தில் எல்லாத்தையும் எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க. අපිට කෙටි කාලයයි තිබුණේ. නමුත් ඒ කෙටි කාලය තුල ඒ රැස්වීම ඉතාමත් ඉක්මනින් අපිට සංවිධානය කරලා තිබුණා. 10 நாளில் ஒரு நாள் கூட நாங்கள் ஃப்ரீயாக கிடையாது. எல்லா நாளும் 2 ப்ரோக்ராம் அப்படி எங்களுக்கு ஒழுங்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. පහුගිය දවස් දෙකේ එක දවසක්වත් අපි විවේකයේ ගත්තේ නැහැ. හැම දවසකම වගේ අපි රැස්වීම දෙකක් එක දිගට අපිත් පවත්වාගෙන ආවා. ஆண்டவர் உங்கள் தேசத்தில் கொடுத்துருக்கிற நல்ல ஒரு லீடருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. හොඳ නායකයෙක් ඔබේ රටට දීලා තිබෙනවා. நாங்கள் மெசேஜ் கொடுக்குறதில் டீச் பண்ணுறதில் இதில் ப்ரிப்பேர் பண்ணி கவனமாக இருக்கிறோம். அவங்க எங்களுக்குரிய எல்லா காரியங்களையும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எங்களோட இருந்து எல்லா காரியங்களையும் எங்களுக்கு உதவி செய்கிறபடினால கர்த்தரை துதிக்கிறேன். මන් දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. අපි යාඥා කරලා අපි සැලසුම් කරලා හැමදේම හරි පිළිවෙලට ලෑස්ති කරලා තියෙනවා. ඒකට උපරිම සහාගය අපිට දීලා තියෙනවා. ඒ ගැන දෙවියන් වහන්සේට ස්තුති அப்படி වේවා. ஒரு நல்ல ஆர்கனைசரை எங்கள் சர்ச்சில் இந்த வருஷம் எப்படியாவது அறிமுகப்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக அவங்க இந்த வருஷம் அவங்க எங்கள் தேசத்தில் எங்களுடைய சபையில் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். ඒ වගේම මේ අවුරුද්දේ අපේ දේශයේත් අපි මේ හැඳුන්වා දීමක් කරන්න කැමතියි. අපි විශ්වාස කරනවා ඒ දේ වෙයි කියලා. அவர்களுக்கும் அவங்களுடைய டீமுக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவிக்கிறோம். අපි පාසරෝගේ ටීම් එකටත් ඔවුන් කලාව මේ උපස්ථානයේ සේවය නිසාත් මම හෘදයාංගව ස්තුතිවන්ත වෙන්න இந்த කැමතියි. ஸ்தல சபையின் தலைமை போவதற்காக இன்னும் இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக லீடர்ஸ்க்காக கர்த்தரை துதிக்கிறேன். මේ සභාවේ පූජකතුමාටත් සේවය කරන අනිත් අයටත් මම ස්තුතිවන්ත වෙනවා. நிச்சயமாக சீக்கிரமாக இந்த சபை ஆண்டவர் அபரிதமாக ஆசீர்வதிக்க போகிறார். දෙවියන් වහන්සේ මේ සභාවට බලවත් ලෙස ආශිර්වාද කරાવી. இந்த சபைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட போகிறார். දෙවියන් වහන්සේ බලවත් පිබිදීමක් මේ සභාව ඇති කරන්නට යනවා. ஒரே ஒரு வசனத்தை எனக்காக வாசியுங்கள். අපි දෙවියන් වහන්සේගේ වචනයේ කොටසක් කියවමු. யோவான் எழுதின சுவிசேஷம் සුද්ධ වූ යොහන් ලියුවා වූ සුභාරංචිය 14ஆம் அதிகாரம் 14 වෙනි පරිච්ඡේදය 12ஆம் வசனத்தை எனக்காக வாசிக்க அன்பாக. ஜான் சாப்டர் 14 verse 12. යොහන් 14 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදය. සැබෑවක් සැබෑවක් නුඹලාට කීමි. මා කෙරෙහි අදහන්නා මා කරන ක්‍රියාත් කරන්නේය. මා පියාණන් වහන්සේ ළඟට යන නිසා මීට වඩා මහත් ක්‍රියාත් ඔහු කරන්නේය. என்னை விசுவாசிக்கிறவன் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆமென். ආමෙන්. උන්වහන්සේගේ වචනේ කියනවා මා කෙරෙහි විශ්වාස කරන්න මා කළ ක්‍රියාවලට වඩා බලවත් දේ කරන්න යනවා කියලා. இயேசுவை போலவும் இயேசுவை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். යේසුස් වහන්සේ කළා වූ ක්‍රියාත් ඒ වගේම උන්වහන්සේ කරපු නැති බලවත් ක්‍රියා කරන පිණිස උන්වහන්සේ ඔබ මාව කැඳවලා තිබෙනවා. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை போலவும் இயேசுவை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யணும்னு விரும்புறீங்க? කී දෙනෙක් කැමතිද උන්වහන්සේ කළා වූ ක්‍රියා කරන්න බලවත් දේ කරන්න ඔබ කී දෙනෙක් කැමතිද?
எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? කැමති ඇත උසන්න කී දෙනෙක් කැමතිද? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරයි. முதல்ல நம்ம எதிர்பார்ப்போம். අපි බලාපොරොත්තු වෙනවා. ஒரு தகப்பன் எப்பவுமே தன்னை காட்டிலும் பிள்ளைகள் மேலா வரணும்னு விரும்பும். හැම පියෙක්ම කැමති වෙන්නේ තමන්ට වඩා තමන්ගේ දරුවන්ව උසස් වීමයි. நம்ம பரம தகப்பன் அப்படிதான், அவரை காட்டிலும் வல்லமையா பயன்படணும்னு அவர் விரும்புகிறார். අපේ ප්‍රේමණීය පියාණන් වහන්සේත් එහෙම තමයි. පියාණන් වහන්සේ අපිව උසස් වෙන එකට උන්වහන්සේ කැමති. நீங்க ஆண்டவரை காட்டிலும் வல்லமையா பயன்பட்டாதான் அவருக்கு பெருமை. උන්වහන්සේට කැමති උන්වහන්සේ ඔබ බලවත් වෙන එක ක්‍රිස්තුස් වහන්සේ වගේ ඉහළට. நீங்க அடிமைத்தனத்தோட சோர்ந்து போய் தோற்று போய் நிறைய காரியங்களை விடுதலை இல்லாமல் அப்படி இருந்தீங்கன்னா நம்ம படைத்த பரம தகப்பன் சந்தோஷமா இருக்க மாட்டார். උන්වහන්සේ කවදාවත් ප්‍රීති වෙන්නේ නැහැ. ඔබ දිලිඳුව අසරණ වෙලා හැම පීඩාකාරී වාතාවරණයක සිටීම තුළ උන්වහන්සේ සතුටු වෙන්න යන්නේ නැහැ. Our God is a God of supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியை செய்கிற தேவன். උන්වහන්සේ ස්වභාව ධර්මයෙන් ඔබට ගියා වූ තැනත් වහන්සේ. இன்னைக்கு இங்க இருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படி மாற்ற விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ අද උදෑසන මේ ස්ථානයේ සිටින හැම කෙනෙක්ම වෙනස් කරන්න ලෑස්ති. ஆண்டவர் உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் வழி நடத்த விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ බලවත් හාස්කම් තුලින් ඔබ වෙනස් කරන්න ලෑස්ති. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க இருக்கிற இடத்துல நீங்க ஒரு தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தணும். ඔබ සෑම කෙනෙක්ම ඔබ ඉන්න ස්ථානය තුල බලවත් බලපෑමක් සහ වෙනසක් කළ යුතුව තිබෙනවා. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கும் போது அதிகாரத்தோட எல்லாமே அவனுக்கு கீழ்ப்படியுது. இயற்கை அவனுக்கு கீழ்ப்படியுது. சிங்கம் புலி கரடி கம்ஹியர்னா அதெல்லாம் வரும். அதை போல இயற்கையின் மேலே எல்லா ஜீவராசிகள் மேலே உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகள் மேலே அவன் அதிகாரம் உடையவனாக இருந்தான். දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යව මවන අවස්ථාවේදී ස්වභාව ධර්මයේ සතා සිව්පාවා ඒ හැම කෙනෙක්ම පාලනය කරන පිණිස දෙවියන් වහන්සේ අධිකාරීත්වයක් බලයක් මනුෂ්‍යයාට දෙනු ලැබුවා. ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது வியாதியோ பசியோ அல்லது எதுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையோ சண்டையோ இல்லாதபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லாம் அவனுக்கு கீழே இருந்துச்சு. දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයා මවනකොට බඩගින්න, පිපාසය, ප්‍රශ්න, කරදර මේ දේවල් තිබුණේ නැහැ. මේ කිසිම දෙයක් නැතුව අංග සම්පූර්ණව තමයි දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යව මවන්න ලැබුවේ. பாவம் செய்த உடனே இந்த அதிகாரத்தை இவன் என்ன செய்தான்னா ஆளுகை செய்யும் உரிமையை சாத்தான்ட்ட கொடுத்துட்டான். දැන් පාපයට නැත්තම් වරදට වැටීම කරන කොටගෙන ඒ අධිකාරීත්වයේ බලය ඒ යක්ෂයාට දෙනු ලැබුවා. இன்னைக்கு ஏன் உலகத்தில் பிரச்சனை, ஏன் இன்னைக்கு பொருளாதார நெருக்கடி, ஏன் வியாதியோட கஷ்டப்படுறோம்? இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் நம்ம எதிர்பார்க்குற முன்னேற்றம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம ஆளுகையை சாத்தான்ட்ட கொடுத்துட்டோம். අද බලන්න අපි කොච්චර මහන්සි වෙලා හම්බ කරනවා, වැඩ කරනවා, අපිට සතුටක් නැහැ, ප්‍රීතියක් නැහැ, අපිට ප්‍රශ්න තිබෙනවා, ආර්ථික ප්‍රශ්න තිබෙනවා. ඇයි මේ දේවල් එක්ක අපි දුක් විඳින්නේ? හේතුව අපිට තිබුණ අධිකාරී බලය අපි යක්ෂයාට පවරලා තිනවා. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை யாருக்காக தான் இயேசு நமக்காக இந்த பூமியில் வந்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்து மரித்து நம்மெல்லாம் மீட்டு இருக்கிறார். මේ වහල්කම නැමැති මේ පාපෙන් අප මුදවන පිණිස තමයි යේසුස් වහන්සේ ස්වර්ගයේ ඉඳලා පොළොවට ඇවිල්ලා කුරුසියේ කල්වාරියේ ජීවිතේ පූජා කරලා අපව නිදහස් කරනු ලැබුවේ. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது அத்தாரிட்டியோட இருந்தார். යේසුස් වහන්සේ මේ පොළොවේ ජීවත් වෙනකොට අධිකාරී බලයත් එක්ක ජීවත් වුණේ. காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. උන්වහන්සේ සුළඟත් ඒ වගේම මුහුදත් උන්වහන්සේට නිශ්චල වුණා. அவர் மனிதர்களுடைய தேவைகளை போஷிக்கிறதுக்காக இயற்கை விதிகள் எல்லாம் அது மாற்றப்பட்டது என்று பார்க்கிறோம். මනුෂ්‍යයන්ගේ අවශ්‍යතාවයන් සපුරාලන නිසා මේ ස්වභාව ධර්මයේ කාරණාවන් උන්වහන්සේ වෙනස් කරනු ලැබුවා. பிசாசுகள் ஓடுச்சு. යක්ෂයෝ දුරු කරන්න පටන් ගත්තා. பிசாசு மேல அதிகாரம் இருந்துச்சு. යක්ෂයාට බලයක් තිබුණා. வியாதியை இயேசு அதட்டினோன்னு வியாதி எல்லாம் போயிடுச்சு. යේසුස් වහන්සේ රෝගීන්ව සුවපත් කරලා නිදහස් කරා මනුෂ්‍යයන්ව. மரணத்தின் மேல அதிகாரம் இருந்தபடினால அவர் மரணத்தை ஜெயித்தார். நிறைய பேரை உயிரோடு எழுப்பினார். මරණයට බලයක් තිබුණ නිසා මැරුණා වූ අයව මලවුන්ගේ නැගිටවලා උන්වහන්සේ ජීවය දුන්නා. அதே அதிகாரத்தோட வல்லமையோட இன்னைக்கு நீங்களும் நானும் செயல்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත තමයි ඒ අධිකාරී බලයත් එක්ක ඔබත් මමත් ජීවත් වෙන එක සම්බන්ධ වෙන එක. இன்னைக்கு மனுஷன் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் அன்னைக்கு மனிதனுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்தது. இழந்த நீங்கள் ஆளுகை செய்கிறதுக்காக நீங்கள் உருவாக்கப்பட்டவர்கள். ඔබව දෙවියන් වහන්සේ අනිත් අයව ආශිර්වාද කරන පිණිස පාලනය කරන පිණිස කැඳවලා තිබෙනවා. අද මනුෂ්‍යයාට වහල් වෙලා සිටිනවා. உங்க பக்கத்தில் இருக்கிற ஆட்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆள பிறந்தவர்கள். ඔබ ළඟ ඉන්න කෙනාට ඔබ කතා කරලා කියන්න ඔබ කැඳවලා තිබෙන්නේ යහපත කරන්නයි. நல்ல உற்சாகமா சிரிச்ச முகத்தோட
සතුටෙන් කතා කරලා කියන්න. ஹalleluya. அந்த விருப்பம் உங்களுக்குள்ள இருந்தால் தான் அது நடக்கும். ඔබට ඒ පාලනය කරන්න නැත්නම් ඔබ බලය පවත්වන්න ඒ සතුට තිබුණොත් තමයි ඒක වෙන්න යන්නේ. நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தெரியல, பரிதாபமாக இருக்கு உங்களை பார்த்தா. ඔගොල්ලෝ බලද්දි කියන නම් ඒ වගේ மට නම් පේන්නේ නැහැ. நல்ல இந்த ஆளுகை செய்கிற ஒரு அத்தாரிட்டியோட கையை பிடிச்சு நல்ல உற்சாகமாக குலுக்கி ஒரு விசுவாச வார்த்தை சொல்லுங்க பா. ඇදහිල්ලෙන් කියන්නේ මම අනිත් දේවල් පාලනය කරන්න මම පත් කරලා තිබෙනවා කියලා කියන්න බය නැතුව අනිත් දේවල් පාලනය කරන්න අධිකාරී බලය මට දීලා තියෙනවා. இன்னும் நிறைய பேர் சொல்லலை. ගොඩක් අය කියන්නෙත් නැහැ, මූණ බලන්නෙත් නැහැ. හොඳට බය නැතුව ළඟට අත දීලා කියන්න අනිත් අයට. உங்களுக்கு நீங்கள் ஆளுகை செய்கிறவங்களா மாறன்னா சொல்லுங்க, இல்லைன்னா இப்படியே இருங்க. නැත්තම් වහල්කමෙන්ම හැමදාම ඉන්න වෙනවා ඔයගොල්ලොන්ට. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. දෙවියන් වහන්සේගේ නාමය මහිමයට පත්වන පිණිස. இந்த எலிசா எதிர்பார்க்கிறான். எலியாவை பின்பற்றி வர்ற எலிசா என்ன செய்யறான்னா, உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வரம் 2 மடங்காய் வேண்டும். එලියාගෙන් එලිෂා බලාපොරොත්තු වෙනවා යම් දෙයක් ඔබට තිබෙන බලයෙන් දෙගුණයක් මට ලැබෙන්න ඕනේ කියලා. தகப்பன்மாரெல்லாம் அப்படிதான் விரும்புவாங்க. தகப்பன்மாரெல்லாம் அப்படிதான் விரும்புவாங்க. இது பொறாமை இல்லை, பேராசை இல்லை. මේක ආශාවක් නෙවෙයි, තණ්හාවක් නෙවෙයි. සාමාන්‍යයෙන් පියෙක්ගෙන් මේ දේ බලාපොරොත්තු වෙනවා. இந்த உலகத்தில் மற்றவங்க தான் வந்து நம்ம அவரை காட்டில் பெரிய ஆள் ஆகுன்னா அந்த ஆளுக்கு என்ன செய்யும், கோவம் வரும். ஆனால் தகப்பன் பாருங்க, என் பிள்ளை என்னை விட மேலே வரணும்னு தான் நான் விரும்புவேன். දැන් පියෙක් හැම වෙලේම තමාට වඩා තමන්ගේ දරුවා ඉහළට යනවා. ඒක ඊර්ෂ්‍යාවක් නෙවෙයි, තණ්හාවක් නෙවෙයි. ඒක සතුටු වෙනවා. නමුත් ඒක අනිත් පැත්ත ලෝකයේ අය ඉහළට යන එකට අනිත් අය ඊර්ෂ්‍යා කරනවා. ஏன்னா பைபிளில் ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா வந்து சேஷ்ட புத்திரப்பாக. බයිබලයේ එකතර ආශිර්වාදයක් කියනවා, ශ්‍රේෂ්ඨ පුත්‍රකම කියන එක. இந்த எலிசா அதை தான் விரும்புகிறான். நான் எலியாவுடைய சேஷ்ட 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் பெறணும். එලිෂා කියන කෙනා ඔහුගේ ගුරුවරයාගෙන් බලාපොරොත්තු වෙනවා මට ගුරුවරයාට තිබුණ ආලේපය වගේ දෙගුණයක් ලැබෙන්න ඕන කියලා. 2 மடங்கு அபிஷேகம், 2 மடங்கு வல்லமை, 2 மடங்கு அதிகாரம், 2 மடங்கு அற்புத அடையாளங்கள், 2 மடங்கு தைரியம், 2 மடங்கு அத்தாரிட்டி, இதோட நான் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறேன். එලිෂා බලාපොරොත්තු වෙන දෙගුණයක්, ආලේපේ, බලයේ, ශක්තිය, ඒ හැමදේම ඔහු දෙගුණයක් බලාපොරොත්තු වෙනවා. இன்னைக்கு எத்தனை பேர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியையில் செய்யணும், இயேசுவை போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியையில் செய்யணும்னு விரும்புறீங்க? කී දෙනෙක් විශ්වාස කරනවද සෝබාධර්මයෙන් ඉහළට ප්‍රාතිහාර්ය කරන්න ඕන කියලා තමන්? நீங்க விரும்பலைன்னா கிடைக்காது. எத்தனை பேர் விரும்புறீங்க? ඔබට ප්‍රාතිහාර්ය වෙන්නේ නැහැ ඔබ විශ්වාස කළේ නැත්තම්. சிலருக்கு விருப்பமே இல்லை. எப்படி ஆண்டவர் பலவந்தமாக கொடுக்க மாட்டார். දෙවියන් සමහරකට කිසිම උවමනාවක් නැහැ. දෙවියන් වහන්සේ එහෙම අයට දෙන්නෙත් නැහැ. இன்னைக்கு இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியை செய்வதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம், இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். අද දවසේ අපි බලන්න යන්නේ සෝබාධර්මයෙන් ඔබට ප්‍රාතිහාර්ය වෙන්න නම් අපි සෝබාධර්මයෙන් ඔබට තරම් ඇදහිල්ලක් අප තුල තිබෙන්න අවශ්‍යයි. இன்னைக்கு உங்க விசுவாசத்தெல்லாம் அசாதாரணமாக மாற்ற விரும்புகிறேன். මම කැමති ඔබගේ සාමාන්‍ය විශ්වාසය වෙනස් කරන්න. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை விசுவாசம் தான். ක්‍රිස්තුස් වහන්සේගේ ජීවිතයේ අපේ කිතුණු ජීවිතයේ සියල්ලට පියවර වන්නේ ඇදහිල්ලයි. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பேரே விசுவாச வாழ்க்கை. කිතුණු ජීවිතයේ අර්ථය වන්නේ ඇදහිල්ලේ ගමනක්. நமக்கு இங்கே எந்த உருவம் இல்லை, நம்ம விசுவாசத்தினால அவரை தரிசிக்கிறோம். අපි ළඟ මෙතන කිසිම රූපයක් පිළිමයක් නැහැ. අපි විශ්වාසය ඇදහිල්ල තුල තමයි අපේ ගමන. நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் விசுவாசத்தினால. අපි යාඥා කරනකොට අපි විශ්වාස කරනකොට දෙවියන් වහන්සේ අපට උත්තර ලබා දෙනවා. ஆண்டவற்றிலிருந்து எந்த நன்மையை பெறனாலும் விசுவாசம் தான். දෙවියන් වහන්සේගේ මොන යහපතක් අපි බලාපොරොත්තු වෙනවද අපේ විශ්වාසය ඇදහිල්ල අවශ්‍යයි. இங்கே எல்லா இடமும் கரண்ட் போகுது, ஆனால் ப்ளக் இருக்குது, அங்கே ப்ளக் இருக்குது. அதில் நம்ம கொண்டு கனெக்ட் ஆன் லிங்க் தான், அந்த லிங்க் பண்ணுறது தான் விசுவாசம். අර ඇදහිල්ල කියන්නේ මේ ස්ථානයේ විදුලි බලය තිබෙනවා. නමුත් ඒ ප්ලග් පොයින්ට් එකට අපි සම්බන්ධ වෙන්න අවශ්‍යයි. සම්බන්ධ වීම තමයි අපේ ඇදහිල්ල. தேவனுடைய வல்லமை இங்கே எல்லாம் வியாபித்து இருக்கிறது. யாருக்கெல்லாம் விசுவாசம் இருக்கோ இன்னைக்கு போகும்போது அற்புதத்தை பெறுவீங்க. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த ஆராதனை முடியும் போது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகள் நடைபெறும். பல தேவைகளோட பல வருஷமாக உங்களுக்கு கிடைக்காத காரியங்கள், பல வருஷமாக ஜெபம் பண்ணுற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு பெற்றுக்கொள்கிற கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதம் இயேசுவை போல, இயேசுவை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. මේ මාසය තුල ඔබ මේ දේව මෙහි යන්න කලින් ඔබගේ ජීවිතයේ විශාල පරිවර්තනයක් වෙනසක් වෙන්න යනවා. ඔබගේ ඇදහිල්ල කරනකොටගෙන විදුලි බලය හැම ස්ථානයකම තිබෙනවා. නමුත් අපි ඒ ප්ලග් පොයින්ට් එකට සම්බන්ධ වෙන විට ඇදහිල්ල තුල ඇදහිල්ල වගේම දෙවියන් වහන්සේ බලවත් ලෙස ක්‍රියා කරනවා. இந்த விசுவாசம்னா என்ன அப்படின்னா வந்து
தேவனிடத்தில் சரணடைதல், அவரை அடைக்கலமாக கொள்ளுதல். මේ ඇදහිල්ල කියන්නේ කුමක්ද? සම්පූර්ණයෙන්ම ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සරණාගතෙක් නැත්නම් උන්වහන්සේ තුල යැපීමක්, උන්වහන්සේ තුල ඇදහිල්ල තුල ජීවත් වීමක්. என்னால் ஒன்று முடியாது, உம்மால எல்லாம் கூடும். මට මගේ ශක්තියෙන් බලයෙන් කිසි දෙයක් කරන්න බෑ. ඔබ තුලින් ඔබට සියල්ල කරන්න පුළුවන්. என் நம்பிக்கையெல்லாம் மேலே வைக்கிறேன். මගේ විශ්වාසය සම්පූර්ණයෙන්ම ඉහළින් තබනවා. என் வாழ்க்கையில் என் தேவைக்கு உம்மிடத்தில் நான் சரணடைகிறேன். මගේ ජීවිතයේ අවශ්‍යතාවයට මම ඔබගේ පිහිට යදිනවා. நீர் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும். ඔබ පමණයි, ඔබට පමණයි පුළුවන් මගේ ප්‍රශ්නෙට විසඳුම දෙන්න. நீரே சமயத்துக்கேற்ற சகாயர் ඔබ තමයි අපේ අවශ්‍යතාවයට පිළිතුර. என்று அவர் அசைக்க முடியாத விசுவாசத்தை ஆண்டவர் தருவாரா? ඒ ශෙලවෙන් නැති ඇදහිල්ලක් දෙවියන් වහන්සේ ඔබට දෙන්න යනවා. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தை ஆண்டவர் என்லார்ஜ் பண்ண போறேன். දෙවියන් වහන්සේ අද ගොඩක් අයගේ ඇදහිල්ල විශාල කරන්න යනවා. உங்க பாத்திரம் சின்னதா இருக்குன்னு வச்சிருங்க. ඔබගේ ළඟ තියෙන වාජනය හරි පුංචි කියලා ඔබ හිතන්න. ஆண்டவர் ஒரு பெரிய பாத்திரத்துல இருந்து ஊத்துறாரு. දෙවියන් වහන්සේ විශාල වාජනයකින් ඔබ හිතන්න වක් කරනවා. ආගාව තියෙන පොඩි වාජනය. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க, அற்புதம் செய்யுங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு உன் பாத்திரத்தை பெருசாக்கு அப்படிங்க. දැන් ඔබ කියනවා දෙවියනි මට මේක දෙන්න අරක දෙන්න මට ආශිර්වාද කරන්න කියලා. ඔය තියෙන්නේ අතේ පොඩි වාජනයක්. ඉතින් දෙවියන් වහන්සේගෙන් කොහොමද ඔයාලට ගොඩක් දේවල් ලැබෙන්නේ? அதனால தான் அந்த யாபேஸ் இப்படி ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னோன்னா அவர் ஊற்றிக்கிட்டே இருக்கார். பாத்திரத்தை பார்த்தா சின்னதாக இருக்குது. இவன் பாத்திரம் செம்பு சைஸில் இருக்கு. அவர் அண்டால இருந்து ஊற்றிக்கிட்டு இருக்கார். கொஞ்ச நேரத்திலே நிரம்பிடுச்சு. நம்ம என்ன போதும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவன் என்ன செய்தான்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் பாத்திரத்தையும் பெருசாகிட்டே போகும். ஆண்டவர் ஊற்ற ஊற்ற பாத்திரம் பெருசாகிட்டே போகுது. நம்ம 30 வருஷம் ஆனாலும் நம்ம பாத்திரம், நம்ம விசுவாசம் செம்பு அளவு தான் இருக்குது. දැන් යාබේෂ් කියලා පුද්ගලෙක් බයිබලෙ හිටියා. ඔහු යාඥා කරා ස්වාමිනී මගේ දුකෙන් විපතෙන් මාව ගලවලා මගේ සීමාව පුළුල් කරන්න කියලා. ඔහු ළඟ තිබුණේ පොඩි වාජනයක්, නැමැති කුඩා ඇදහිල්ලක්. නමුත් දෙවියන් වහන්සේ දෙන්න ඔහුගේ සීමාව විශාල වෙලා වැඩි වෙන්න පටන් ගත්තා. නමුත් අපි අවුරුදු 30ක් විතර කාලයක් අපි එකම සීමාවක එකම අර පොඩි සෙම්බුවක් වගේ පොඩි කෝප්පයක් වගේ එකක තියාගෙන ඇදහිල්ලක් අපි ඉන්නවා. අපිට මොකුත් වෙන්නේ නැහැ. ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகிறதுக்கு என் எல்லையை பெரிதாக்கும், என் விசுவாச எல்லையை பெரிதாக்குன்னு சொல்லுங்க. ඔබ කියන්න ස්වාමිනී ඔබ වහන්සේ මගේ සීමාව පුළුල් කරලා විශාල කරලා ආශිර්වාද කරන්න. அசாதாரணமான விசுவாசத்துக்கு தேவையான சில காரியங்களை இன்று உங்களோட பேச விரும்புகிறேன். අසීමිත ඇදහිල්ලකට යම් අවශ්‍ය වන්නා වූ කරුණු මම ඔබ සමග බෙදා ගන්න කැමතියි. எத்தனை பேர் இன்னைக்கு சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? කී දෙනෙක් කැමතිද අසීමිත ඇදහිල්ලක් ඔබ ලබා ගන්න? எத்தனை பேர் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதிக்கணும்னு விரும்புறீங்க? කී දෙනෙක් කැමතිද දෙවියන් වහන්සේ තුල විශාල දේවල් කරන්න? முதலாவதாக පළවෙනුව நமக்கு ஒரு விசுவாச சிந்தை வேணும். யூ ஷுட் ஹேவ் an attitude of faith. අපි ඇදහිල්ලේ ආකල්පයක් අපිට අවශ්‍යයි. நம்ம பார்க்கிறதெல்லாம் சிந்தனையா மாறுது. අපි බලන හැම දෙයක්ම සිතුවිල්ලක් ලෙස ආකල්පයක් ලෙස වෙනස් වෙනවා. ஆண்டவர் செய்ய போறத ஆவிக்குரிய கண்களால பார்க்கணும். දෙවියන් වහන්සේ කරන දේ අපේ ආත්මික ඇස් වලින් බලන්න අවශ්‍යයි. உங்க பார்வை மாறணும். ඔබගේ බැල්ම වෙනස් වෙන්න අවශ්‍යයි. உங்க சிந்தனை மாறணும். ඔබගේ සිතුවිලි ආකල්ප වෙනස් වෙන්න අවශ්‍යයි. நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுவா தான் நீங்க மாறுவீங்க. ඔබ මොනවද සිතන්නේ ඒ සිතුවිල්ල අනුව තමයි ඔබ වෙනස් වෙන්න යන්නේ. சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அவங்களுக்கு நான் டாக்டர் ஆகணும், நான் ஒரு ஐஏஎஸ் ஆகணும், இப்படி மனசில் ஒரு எண்ணம், ஒரு தாட் இருக்கும். அதை நினச்சிட்டே இருப்பாங்க, அப்படியே மாறிடுவாங்க. දැන් කුඩා දරුවෝන්ගේ සිහින පැතුම් තිබෙනවා. සමහර වෛද්‍යවරයෙක් වෙන්න නැත්නම් උසස් රැකියාවක් කරන්න දැන් මේ සිතුවිල්ල ඒ ආකාරවම ක්‍රියාත්මක වෙන්න පටන් ගන්නවා දරුවාගේ. உங்க சிந்தனை தான் செயலா மாறும். ඔබගේ සිතුවිල්ල තමයි ක්‍රියාව බවට පරිවර්තනය වෙන්නේ. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படிதான் மாறுவீங்க. ඔබ හිතන්නේ මොනවද හිතන විදියට තමයි ඔබට වෙන්නේ. உங்க எண்ணம் நிறைய நேரத்துல ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு தடையா இருக்கு. ඔබගේ සිතුවිලි දෙවියන් වහන්සේට හාස්කමක් කරන්න බාධාවල් වෙලා තිබෙනවා. நிறைய நேரம் மனுஷங்க வார்த்தைகளால, உங்களுடைய அனுபவங்களால, நீங்க பார்க்குற காரியங்களால உங்க மனசு நிரம்பி இருக்கு. දැන් ගොඩාක් ඔබගේ අත්දැකීම් සහ මිනිස්සුන්ගේ ගනුදෙනු වචනවල ගනුදෙනු නිසා ඔබ පිරීලා ඉන්නවා. දෙවියන් වහන්සේට හාස්කමක් කරන්න බෑ. விசுவாச சிந்தை வேணும்னா முதல்ல கடந்த காலத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு நல்லா துதிக்கணும், ஆராதிக்கணும்.
ප්‍රථමයෙන්ම තමයි දෙවියන් වහන්සේ අතීතයේ කරපු යහපත් දේවල් ගැන අපි ස්තුති ප්‍රශංසා කරන විට අපට හොඳ සිතුවිලි අපිට එන්න පටන් ගන්නවා. நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன வரும்னா ஜெபம் பண்ணி என்ன கண்டோம் நானும் ஜெபம் பண்ணி தான் பார்க்குறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஆண்டவரை தேடாமே நல்லா இருக்கிறான் இப்படி சிந்தனையோடு கூட இருக்கிறீர்களா அல்லது ஏற்கனவே செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தரை துதிக்கிறீங்களா? ඔබ දෙවියන් වහන්සේ කරපු දේවල් අතීතයේ කරපු දේවල් ගැන අපි ඔබ ස්තුති කරලා ප්‍රශංසා කරනවද? එහෙම නැතුව මේ දෙවියන් වහන්සේ හොයන්නේ නැති මිනිස්සුන්ව සඵල වෙනවා බලන්න දෙවියන් වහන්සේ තුල නැති අයට වර්ධනය වෙනවා මෙවැනි සිතුවිලිත් එක්කද ඔබගේ ජීවිතේ ඉන්නේ? ரோமரில் வாசிக்கிறோம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை ஸ்தோத்தரியாமலும் துதியாமலும் இருந்து உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது அப்படின்னு சொல்லப்படுது. රෝම පොතේ සඳහන් කරනවා ඔවුන්ගේ දෙවියන් වහන්සේව ස්තුති නොකර ප්‍රශංසා නොකර සිටීමෙන් ඔවුන්ගේ සිත් දුෂ්‍යභාවයට පත් වුණා කියලා. நீங்க ஆண்டவரை துதிக்கலைன்னா செய்த நன்மைக்கு நன்றி செலுத்தலைன்னா உங்க உள்ளம் இருளாயிரும். உங்க உள்ளம் வந்து பிசாசு ஆட்கொண்டுருவான். அன்தேங்க்ஃபுல்னஸ் வந்து ஒரு இருளை ஒரு பாண்டேஜை கொண்டு வந்துடும். ස්තුති නොකිරීම ඔබගේ ජීවිතේ අන්ධකාරයට පමුණුන් ලබනවා. දෙවියන් වහන්සේ ඔබේ ජීවිතේ කරපු යහපත් දේවල් ඔබ ස්තුති ප්‍රශංසා කරන්නේ නැති වුණාම යක්ෂයා ඔබ අඳුරු භාවයට පත් කරනවා. ඒක ඇදහිලා නැති කරනවා. அதுக்காக தான் செய்திக்கு முன்னால் நல்லா ஆராதிக்கணும். நல்லா ஆராதிக்கும் போது மைண்ட் கிளியர் ஆயிரும். அப்ப ஆண்டவர் பேசும்போது அப்படியே நமக்குள்ள விசுவாச சிந்தை உண்டாகும். ඒ නිසා තමයි දේශනයේ ප්‍රථමයෙන්ම නමස්කාර කාලයක් තියෙන. මේ නමස්කාර කාලය තුල අපි උපරිම ලෙස දෙවියන් වහන්සේට මුළු හදවතින්ම ගායනාවෙන් ඔසවලා නමස්කාර කරන්න අවශ්‍යයි. නමස්කාර කිරීම තුල තමයි දෙවියන් වහන්සේගේ වචනය තුලින් අපිට කතා කරනු ලබන්නේ. எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் இன்னைக்கு முழு மனசோட ஆராய்த்தேன் 100% என் பலனை உபயோகிச்சு ஆராய்த்தேன் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். කී දෙනෙක් කිව්වද මම අද මුළු ශක්තියෙන් බලෙන් දෙවියන් වහන්සේට ස්තුති කරා කියලා එහෙම කිව්වනම් ඔබ අත ඔසලා කින්නන්න පෙන්නන්න. நீங்க ஆராய்ச்ச ஆராதனைக்கு இன்னைக்கு எத்தனை பேர் 100 மார்க் போட விரும்புறீங்க? කී දෙනෙක් ඔබටම ලකුණු 100ක් දෙන්න කැමතිද අද ඔබ හරියට නමස්කාර කරා කියලා? அப்படி நான் ஆராதிச்ச என் ஆராதனைக்கு 100 மார்க் போடலாம் அப்படின்னு சொல்றவங்க கை வைத்துங்க මම பார்க்கலாம். අද නමස්කාර කරා මම ලකුණු 100ක් මට දෙනවා. අත උස්සන්න බලන්න. இன்னைக்கு மாறரைக்கு ஆண்டவர் உதவி செய்வார். දෙවියන් වහන්සේ අද ඔබට වෙනස් වෙන්න උදව් කරනවා. ஆண்டவருக்கு எதை கொடுத்தால் பெஸ்டா கொடுப்பேன். දෙවියන් වහන්සේට ඔබ යම් දෙයක් දෙනවා නම් හොඳම දේ දෙන්න. முழு பலத்தோட මුළු ශක්තියෙන් முழு வல்லமையோட මුළු බලයෙන් முழு මුළු ஆத்மாவோட ආත්මයෙන් முழு சரீரத்தோட මුළු ශරීරයෙන් அவரில் அன்பு கூர்மை அவர் ஆராதிப்பேன். මම යාට නමස්කාර කරනවා මම ස්තුති කරනවා. ஹalleluya. හලෙලූයා. பாருங்க இப்பதான் நான் சொன்னேன் Then ஆண்டவர் கொடுத்தா முழு பலத்தோட கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படிதானே? දෙවියන් වහන්සේ ஹalleluya. හලෙලූයා. ஒரு 5 பேர் 5 දෙනෙක් කිව්වා. இன்னொரு முறை ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. எப்பவுமே இப்படி சொல்லணும். හැම වෙලේම මේම කියන්න ඕන. நம்ம சாப்பிடும் போதெல்லாம் நம்ம ஆராதனையில தான் நல்ல உற்சாகமா துதிங்க சத்தமா துதிங்க கைத்தட்டி துதிங்க அப்படின்னு நம்ம உற்சாகப்படுத்த வேண்டியிருக்கு. දැන් මේ කෑම කනකොට නම් එහෙම කියන්න ඕනේ නැහැ. නෑ නමස්කාර කරනකොට අත්පුඩි ගහන්න ස්තුති කරන්න අපි ගොඩක් දේවල් කියන්න ඕන. எத்தனை பேர் சாப்பிடும்போது இங்கே பந்தி இருக்கு நல்ல உற்சாகமாக சாப்பிடுங்க வேகமாக சாப்பிடுங்க நிறைய பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி சாப்பிடுங்க சோர்ந்து போகாதீங்க இப்படி யாராவது சொல்லிட்டு இருக்கிறாங்களா? දැන් මේ කෑමේම දීලා තියෙනවනේ අනේ හොඳට කන්න වැඩියෙන් කන්න එහෙම කිය ඉන්නවද? නෑ කියන්න ඕනේ නිකම්ම කනවා. எங்கள் ஊர்ல எல்லாம் கல்யாண வீட்டில் ஸ்பீடாக சாப்பிடணும். நான்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் சாப்பிடுவேன். அங்கே எல்லாம் அள்ளி வச்சுட்டு போவாங்க. நான் இப்போ தான் கால்வாசி சாப்பிட்ருப்பேன். சிலர் பக்கத்தில் உள்ள ஆட்கள்லாம் பார்த்தா கம்ப்ளீட்டாக இலையை ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. අපේ පළාත්වල මේ අපේ රටේ මේ විවාහ මංගල්‍යයන් මේ වගේ රැස්වීම් වල මම නම් හරි හිමින් කන්නේ. නමුත් අනිත් අය ඔක්කොම සම්පූර්ණයෙන්ම අවසන් කළාම දානවා ඉක්මනට. பரிமாறின ஆளுக்கு சந்தேகம் வந்துடும். இந்த ஆளுக்கு சாப்பாடு போட்டோமா இல்லைன்னு அவ்வளோ கிளியர் பண்ணி வச்சுருவாங்க. මේ ඇත්තටම පිඟානක් හොදන්න බැරි තරමට ඒ තරම් මේ කෑම දැම්මද නැත්තේ ඒ තරමට කෑමට දක්ෂයි. அங்கே யாரும் இருந்து உற்சாகப்படுத்தலை. அது என்ன செய்ய ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுது என்னிடத்தில் வருகிற ஒன்றை நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு எல்லாம் உள்ள தள்ளிடுறோம். මා වෙතට එන කිසි කෙනෙක් අත්හරින්නේ නැහැ කියලා අත සුද්ධ කරලම කාලම ඉවර කරලා දාන ඔක්කොම ටික. ஆனால் ஆராதனையில் வரும்போது தான் நமக்கு உற்சாகமாக ஆராதிங்க கைத்தட்டி ஆராதிங்க கையை உயர்த்துங்க சத்தமாக ஆராதிங்க. எவ்வளோ நேரம் வந்து வர்ஷிப் லீடர்ஸ் படாத பாடுபட வேண்டியிருக்கு. සෑහෙන්න නමස්කාරය කරන මග පෙන්වන එක නා දුක් විඳිනවා අත උස්සන නැගිටින්න කෑ ගන්න මේක කරන්න කියලා
එන්න උනන්දු කරනවා කෑමට එහෙම නෙමෙයි. மற்ற இதில் இருக்கிற ஆர்வம் உங்களுக்கு இதில் வந்துச்சுன்னா ஆண்டவர் சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் අර அற்புதம் செய்வார். කෑමට තියෙන එක වගේ මේකට ආවොත් දෙවියන් වහන්සේ බලවත් විදිහට ආශිර්වාද කරනවා. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதா. දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිම වේවා. யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். ජෝසෙෆ්ට දෙවියන් වහන්සේ දර්ශනයක් දුන්නා. அவனுக்கு கொடுத்த தரிசனம் என்னன்னா எல்லாரும் அவனை வணங்கக்கூடிய நிலைமையில் அவனை நான் உயர்த்துவேன். எல்லாரும் உன்னை அப்பா அம்மா வணங்குவாங்க, தேசத்தில் உள்ள எல்லாரும் வணங்குவாங்க, உன் சகோதரர் வணங்குவாங்க, அப்படி உயரமான இடத்துல உன்னை கொண்டு போவேன். දැන් යෝසෙෆ්ට දෙවියන් වහන්සේ දර්ශනය දුන්නා. මෙන්න මේකයි දර්ශනේ. හැම කෙනෙක්ම ඔබට නමස්කාර කරන්න යනවා. අම්මා තාත්තා පවුලේ රටේ අය හැම කෙනෙක්ම ඔබට වඳින්න යනවා කියලා දර්ශනයක් යෝසෙෆ්ට දුන්නා. இவன் வாழ்க்கையில் நிறைய நேரம் எதிர்மறையாக தான் நடந்துச்சு. அதுக்கு நேர் மாறாத காரியம் நடந்துச்சு. ஆனால் மனசில் இந்த சிந்தனை பார்த்தீங்களா, கர்த்தர் ஒரு நாளில் என்னை உயர்த்துவார், கர்த்தர் ஒரு நாளில் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவார், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அந்த தரிசனத்தை மட்டும் அவன் இழந்து போகவே இல்லை, நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேற்றினார். ඔහුගේ ජීවිතේ ගොඩක් දේවල් දන්නේ නැහැ. නමුත් ඔහුගේ ජීවිතේ එක දෙයක් ඔහු දැනගෙන හිටියා. දෙවියන් වහන්සේ මට දුන්න මේ සිහිනය, මේ දර්ශනය දවසක ඉෂ්ට කරනවා කියලා. ඒ දේ ඔහු තුල තිබුණා. ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை எங்கே தொலைச்சிட்டிங்களா? உங்கள் பிள்ளைகளை குறித்து வாக்கு தத்தங்கள் எல்லாம் இனி இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா சொன்னார், ஆனால் எல்லாமே மோசமாலாம் இருக்குது, ஸ்ரீலங்கா எக்கானமிலாம் ரொம்ப மோசமாக இருக்குது, அப்படி யோசித்துட்டு இருக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். ඔබ හිතාගෙන ඉන්නවද අශුභවාදී විදියට දෙවියන් වහන්සේ දීපු පොරොන්දු මේවා වෙයිද? ලංකාව මේ වගේ අශුභවාදී දේවල්, මේ වගේ ඍණවාදී දේවල් එක්කද ඔබ හිතාගෙන ඉන්නේ? නමුත් දෙවියන් වහන්සේ ඒක නෙවෙයි කරන්නේ. ஆபிரகாம் பாருங்க, 100 வயசில் தாத்தா, 100 வயதில் சாராளுக்கு 90 வயசு, பலனெல்லாம் இழந்துட்டாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, இனி ஒரு குழந்தையை கொடுப்பதற்குரியதான பலன் உம்மிடத்தில் இல்லை, சாராளுடைய கற்பம் செத்தது, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லு. දැන් වෛද්‍ය විද්‍යාවට අනුව සාරා කියන්නේ ඇයට දරුවෙක් බිහි කරන්න බෑ. අවුරුදු 90ක් වයසයි, මහලු වයස. ආබ්‍රාම්ගේ වයස 100යි. වෛද්‍ය විද්‍යාවට අනුව වඳයි. ඒ කියන්නේ දරුවෙක් බිහි කරන්න බෑ. මෙවැනි තත්ත්වයක හිටියේ. நீங்கள் இன்னைக்கு எந்த வார்த்தையை நம்புறீங்க? எது உங்கள் மனசில் இருக்குது? டாக்டருடைய வார்த்தையா, மற்றவங்க சொன்ன வார்த்தையா, லைஃப் லாங்காக நீ மாத்திரை சாப்பிடணும் அப்படிங்கிற வார்த்தையா, அல்லது இவன் என்ன செய்தான் அப்படின்னா எண்ணாமல் என்ன செய்தான், இது எண்ணத்தில் வரும்போது போ, he rejected all the negative thoughts. மனசில் வர்ற எதிர்மறையான எண்ணத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டான். මනසට එන හැම වැරදි සිතුවිල්ලක්ම වැරදි කල්පනාවක් ප්‍රතික්ෂේප කරන්න ලැබුවා. අද ඔබ වෛද්‍යවරයා කියපු දේද විශ්වාස කරන්නේ. නමුත් ඊට වඩා යහපත් දෙයක් සිද්ධ වෙන්න පුළුවන්. மாறாக ஆண்டவர் சொன்னதான வார்த்தை என்ன செய்கிறான், அப்படியே நம்புகிறான். கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. அவன் எதை நினைக்கிறான் தெரியுமா? அடுத்த வருஷம் எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அடுத்த வருஷம் நான் பிள்ளையை கொஞ்சிட்டு இருப்பேன், என் பையன் இங்கே ஓடிக்கிட்டு இருப்பான். ஒருவேளை விசுவாசத்தில் ட்ரெஸ் எல்லாம் ஷூவெல்லாம் தயாரித்து வச்சுருக்கலாம். அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரை நம்பி ஸ்தோத்திரம் பண்ணினான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு சொல்லப்படுது. දේ වචනේ කියනවා ඔහු ඇදහිල්ලෙන් පසුබට උනේ නැහැ. ඔහු විශ්වාස කරා ඊළඟ අවුරුද්දේ මහල්ලෙක් වුණත් දරුවෙක් ලැබෙන්න යනවා. ඒ ඇදහිල්ල විශ්වාසය තුල ඔවුන් සිටගත්තා. ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு முன்னால உங்க மனசுல அது இருக்கா அப்படின்னு பாருங்க. ඔබ තුල දෙවියන් වහන්සේ හාස්කමක් කරන්න කලින් ඔබ බලනවා දෙවියන් වහන්සේ ඔබගේ මනස තුල ඇදහිල්ල තුල ඒ විශ්වාසය තියෙනවද කියලා. 2 கூட்டத்தார் இருந்தாங்க. ஒருத்தர் 10 பேர் கானான பார்த்ததான வேவுகாரர்கள். 10 வேவுக்காரர்கள், ஸ்பைசஸ், கானான வேவு பார்த்த 10 வேவுக்காரர்கள், ஸ்பைஸ். 10 දෙනෙක් හිටියා. காலேப், யோசுவா. 10 දෙනෙක් හිටියා. ඔත්තුකාරයෝ 10 දෙනෙක් හිටියා. இன்னும் 2 பேர் யார் அப்படின்னா காலேபும் யோசுவா. තව ඔත්තුකාරයෝ දෙන්නෙක් හිටියා, කාලේබ් සහ යොසුවා කියලා. 2 பேரும் ஒரே இடத்தை தான் பார்க்குறாங்க. ඔක්කොම එකම තැන තමයි බලන්නේ දෙන්නම. 2 பேர் கானானை தான் பார்க்குறாங்க. දෙන්නෙක් බලනවා කානාන් දේශය ගැන. 2 கூட்டம் ஒரே இடத்தை தான் பார்க்குறாங்க. ஆனால் அந்த 10 பேர் சொல்கிறாங்க, அப்பா
தேசம் நல்ல தேசம்தான், இது எவனால் ஜெயிக்க முடியும் பாருங்கள். அவன் ராட்சதனாக இருக்கான், அரக்கனாக இருக்கான், 10 அடி உயரத்துக்கு இருக்கிறான். அப்பா அவன் தலையை பாரு, அவன் கண்ணை பாரு, அவன் கையை பாரு, அவன் கால் எவ்வளோ உயரத்துக்கு இருக்கு, இவ்வளோ உயரத்துக்கு இருக்குது அப்படிங்கிறான். ඔත්තුකාර 12 දෙනෙක් හිටියා. දෙන්නෙක් එක දර්ශනයක් දැක්කා. 10 දෙනෙක් එක දර්ශනයක් දැක්කා. 10 දෙනා දැක්කේ මොනවද? මේක අපිට කරන්න බෑ. විශාල තනක්, විශාල මනුෂ්‍යයෝ ඉන්නවා. අපිට යුද්ධ කරන්න බෑ. ඒ වගේ සිතුවිලි තමයි මේ 10 දෙනාගේ මනසේ තිබුණේ. காட்டு மிருகங்கள் எல்லாம் இருக்கு. இது கொடிய தேசம், இது அரணிப்பான தேசம், இது முடியாது, நடக்காது, நம்மளாலாம் ஜெயிக்க முடியாது, நம்ம என்ன செய்வோம், வனாந்தரத்திலே செத்து போவோம், இப்படி எதிர்மறையாக சொல்லிக்கிட்டு இருந்ததான மக்கள் என்று பார்க்கிறோம். දැන් ඒ 10 දෙනාම අසුභවාදී දේවල්, මේක කැලෑවේ සත්තු ඉන්නවා, අපිට යුද්ධ කරන්න බෑ, මේ දේශය අත්පත් කරන්න බෑ කියනවා අසුභවාදී චින්තනයකින් මනස පිරිච්ච 10 දෙනෙක් ගැන කතා කරනවා දේ වචනේ. இன்னும் 2 பேர் சொல்றாங்க, யோசுவா காலேப் சொல்றாங்க, நல்ல தேசம் பாருங்க. ஒரு திராட்சை கொலையை 2 பேர், வாழை கொலையோட பெருசாக இருக்குது, 2 பேர் சுமந்துட்டு வர்றாங்க, அவ்வளோ பெரிய கொலை. கனிகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த தேசம் எவ்வளோ அழகாக இருக்குது, மலைகள், பாலும் தேனும் ஓடுற தேசம். ஆண்டவர் சொன்ன தேசம் உண்மையான தேசம்தான். நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், எவ்வளோ ஜனங்களை நம்ம ஜெயிச்சு வந்தோம், இதெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, அவங்கள காத்த நிழல் அவங்கள விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற. දැන් දෙන්නෙක් ඉන්නවා, හැබැයි දෙන්නෙක් දැක්කේ අනිත් 10 දෙනා දැක්ක විදිහට නෙවෙයි. ඔවුන් ඒ මිදි වැල් ඔවුන් අරගන්න පටන් ගත්තා. මේක අපිට ජයග්‍රහණය කරන්න පටන් පුළුවන්, මේක හොඳ දේශයක් කියලා සුභවාදී චින්තනයෙන් තමයි යොෂුවා සහ කාලෙබ් කතා කරන්න පටන් ගත්තේ. அவிசுவாச சிந்தையோட இவங்க இருக்கும்போது எல்லாமே அவங்களுக்கு பெருசாக, பிரச்சனை பெருசாக தெரியுது, கடவுள் சின்னதாக தெரியுற. ඔබ අවිශ්වාසයෙන් නොහැදහිල්ලෙන් දකින චින්තනය ඔබට විශාල ප්‍රශ්නයක් වගේ පේනවා, දෙවියන් වහන්සේ පොඩිවට පේනවා. அவிசுவாசம் இருந்தால் பிரச்சனையே தான் பார்ப்பீங்க, எதிராளியே தான் பார்ப்பீங்க, உங்கள் கூட இருக்கிற ஆண்டவரை பார்க்க முடியாது. ඔබට සැකේ තියෙනවා නම් හැම වෙලේම විරුද්ධවාදියා ප්‍රශ්නේ ලොකුවට පේනවා, දෙවියන් වහන්සේව පේන්නේ නැහැ ඔබට. நீங்கள் விசுவாச சிந்தையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆட்கள்லாம் சின்னதாக இருக்கும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், வானாதி வானங்களுக்கு கொள்ளாத தேவன், வல்லமையுள்ள தேவன். அவர் ஒரு ஆளை அனுப்பினா போதும் 1,80,000 பேர் காலி ஆயிடுவாங்க. அவர் சேனைகளை கர்த்தர், அவரோட மோதிரம், ஸ்தோத்திரம். அவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள், எளிதாக ஜெயிக்கலாம். விசுவாசத்தோட, விசுவாச சிந்தை உங்களுக்குள்ளே இருந்தால் அப்படி தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஈஸி, ஜெபம் பண்ண ஆண்டவர் செய்வார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. முடியாது, நடக்காது, கடினம் அப்படிங்கிற அகராதியே, அந்த வார்த்தைகள் ஒரு விசுவாசியுடைய அகராதியிலே இருக்கக்கூடாது. ඇදේලිවන්තයන්ගේ මුකේ කවදාවත් තියෙන්න හොඳ නැහැ. මේක වෙන්නේ නැහැ, මේක වෙන්න බෑ. අශුභවාදී දේවල් ඔබගේ මුකේ තියෙන්න බෑ. නමුත් ඔබ කියනවා නම් මේක කරන්න පුළුවන්, මේ දේ සිද්ධ වෙනවා කියලා දෙවියන් වහන්සේ බලවත් දේවල් ඉෂ්ට කරන්න පටන් ගන්නවා. சவுல பாருங்க, நல்ல வசனத்தை வாஞ்சியா கவனிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் கேட்குற இன்னொரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 15 நிமிடம் கேட்குறது தான். நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ඊළඟ විනාඩි 15 තුළ ඔබ හොඳින් සවන් දුන්නොත් ඒ සවන් දීම තුළ ඔබගේ ජීවිතේ ප්‍රාතිහාර්යයක් වෙන්න යනවා. 4 விதமான மக்கள் இருப்பீங்க இங்கே. මෙතන ඉන්නවා 4 වර්ගයේ ජාතිය සෙනග. ஆனால் நீங்கள் எல்லாருமே 100% ரிசீவ் பண்ணுற ஆட்களாக இருக்கணும். 100% வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவங்களா இருக்கணும். ඔබ 100%ක් දේව වචනය ඔබ විශ්වාස කරන භුක්ති විඳින අය වෙන්න අවශ්‍යයි. இந்த வசனம் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. මේ වචනය නැත්තම් කිසි දෙයක් වෙන්නේ නැහැ. அது என்ன செய்யணும், அப்படி ஆன்னு அப்படி வாயை திறந்து கேட்குற மாதிரி. சில கிரிக்கெட்டை பார்க்கும்போது, சினிமா பிடித்தமான காரியத்தை பார்க்கும்போது என்ன சில பார்த்துருக்கீங்களா, ஆடு இப்படி வாயை திறந்து பார்த்து. සමහර අය චිත්‍රපටි බලනවා දැකලා තියෙනවා, ක්‍රිකට් ගහනවා බලලා දැකලා කට අරගෙන බලාගෙන ඉන්නවා. கொசு ஈ உள்ளே போயிட்டு வந்தால் கூட தெரியும். මැස්සෙක් කට ඇතුලින් ගිහිල්ලා ආවත් එයාට දන්නේ. சில நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த டிவியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டெல்லாம் திறந்து போட்டு திருடன் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிருப்பான். இவங்க ஆணு இப்படி பார்த்து ක්‍රිකට් මැච් එක බලනකොට ගෙවල් දොරවල් ඇරලා දාලා මැච් එක බලාගෙන ඉන්නවා. මිනිස්සු ඇවිල්ලා මේ බඩු හොරකම් කරනවා, එකක් දන්නේ නැහැ. ඇයි සිහිය තියෙන්නේ එකකින්. இன்னைக்கு வசனத்தை கேட்கும்போது இப்படி தான், உங்கள் என்ன நடந்தாலும் எதை பற்றி கவலைப்படாமல் ஆணு வாயை திறந்து வசனம். දේව වචනේ බලනකොටත් එහෙම තමයි ඉන්න ඕන. කොහේ මොනවා වුණත් කමක් නැහැ. අපිට දෙවියන් වහන්සේගේ වචනේ තමයි වටින්නේ. இங்கே பாருங்க, 2 பேர் தான் அந்த கானானுக்குள்ளே போனாங்க. அவிசுவாசத்தோடு இருந்த கிட்டத்தட்ட
ஒரு 6 லட்சம் பேர் யாருமே கானானுக்குள்ளே போக முடியல. දැන් බලන්න දෙන්නෙක්ගේ පරම්පරාව විතරයි විශ්ව ඇදහිල්ලේ චින්තනය තිබුණ අය තමයි ඒ කානාන් දේශයට පොරොන්දු දේශයට ගියේ. නමුත් අර ඇදහිල්ල විශ්වාසය නැති ලක්ෂ 6ක් පමණ සෙනගට ඒ ස්ථානෙට යන්න බැරි වුණා. ஆண்டவர் கூட்டத்தை பார்க்க மாட்டாரு. யார் யார் விசுவாசத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு அற்புதம் நடக்கும். දෙවියන් වහන්සේ සෙනග නෙවෙයි බලන්නේ. දෙවියන් වහන්සේ බලන්නේ කවුද මා කෙරේ විශ්වාස කරන්නේ. විශ්වාස කරන කෙනාට හාස්කමක් වෙනවා. சவுல் இப்படி தான் கோலியாத்தை இருந்து அவன் 7 வயதுல இருந்தே பெரிய யுத்த வீரம்பா. அவன் எப்படி ஆளு, அவன் தலையை பாருங்க, அவன் இடுப்பை பாருங்க, அவன் ஈட்டியை பாருங்க, இப்படி ஒவ்வொன்றையா சொல்லிட்டு இருந்தான். දැන් සාවුල් රජුව ගොලියත් කියන යෝධයා දිහා බැලුවේ කවුද? පොඩි කාලේ ඉඳලා මෙයා යුද්ධ වීරයෙක්. බලන්න යාගේ උස්ස මහත සෙන්පතියෙක්. එයාත් එක්ක සටන් කරන්න බෑ. ஆனால் தாவீதை பாருங்க, எளிதாக ஜெயிக்கலாம், நான் போய் ஜெயிச்சிருவேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு சிங்கத்தை கரடி நான் கொண்டு இருக்கிறேன். அந்த சிங்க கரடி இதில் ஏதாவது ஒரு ஆள் தான். இன்னைக்கு அவன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு போடுவேன்னு சொல்லி தைரியமாக விசுவாசத்தோட சொல்கிறத பார்க்குறோம். දැන් දාවිද් කියලා පොඩි ළමයෙක් හිටියා. නමුත් දාවිද්ගේ චින්තනය මොකද්ද උනේ? මේ මම මීට කලින් සිංහෙක් එක්ක වලසෙක් එක්ක සටන් කරලා මම ජයගත්තා. නමුත් මේ යුද සෙන්පතියා මට ලොකු කෙනෙක් නෙවෙයි. මම ඔහුගේ බෙල්ල කපලා ආකාශයේ පක්ෂීන්ට දෙනවා. මට පුළුවන් සටන් කරන්න කියලා ඔහුට ඇදහිල්ලේ චින්තනයක් තිබුණා මේ දාවිද්ට. யுத்தத்தில் யுத்த வீரர்கள், தளபதிகள், அனுபவசாலிகள், ராஜா எல்லாரும் இருந்தாங்க. ஆனால் ஒரு சின்ன பையனை கொண்டு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். බලන්න යුද්ධයට ජයගත්ත රජවරු හිටියා. රජවරුන්ට කරන්න බැරි දේ පුංචි ළමයෙක් එයාට දෙවියන් වහන්සේගේ බලය දුන්නා ජයග්‍රහණය කරන්න. நீங்கள் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட் இண்டிகேட்டர் அப்படின்னு இருக்கும். ඔබ ගුවන් යානයක ඔබ බැලුවොත් எவ்வளோ உயரத்தில் பறக்கு அப்படிங்கிறத சொல்கிற கருவி. එතන පෙන්නනවා මම දැන් ගමන් කරන්නේ හුඟක්ම ඉහළ පියාසර කරන ස්ථානය කියලා පෙන්නනවා. ஒவ்வொரு ஃப்ளைட்டும் ஒரு 20,000 அடி உயரத்தில் பறக்கணும். අඩුම අඩි 20000කට වඩා ඉහළින් යන්න ඕන ගුවන් යානයක්. ஒரு 5000-7000 அடியில் பறக்குதுன்னா அந்த முள்ளு காட்டும், யூ ஆர் இந்த டேஞ்சரஸ் சோனு, தாழ்வாக பறக்கிற, சீக்கிரமாக மேலே போயிரு, இல்லைன்னா மரத்துலேயோ கட்டடத்துலேயோ இதுலேயே முட்டி உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். අඩි 5000ක් 10000ක් අතර ගුවන් යානයක් ගමන් කරනවා නම් අනතුරු ඇඟවීමක් කරනවා. ඔබ ඉක්මනින් ගුවන් ගත වන්න, නැත්නම් ඔබ කොහේ හරි තැනක ඔබ වැදලා ඇක්සිඩන්ට් එකක් අනතුරක් වෙන්න යනවා. அந்த பைலட் அலர்ட் ஆகி எவ்வளோ சீக்கிரமாக மேலே போகணுமோ அப்படி போயிடுவான். ඉතින් ඔහු ගුවන් නියමුවා මොනවද කරන්නේ? ඔහු හැකියක්මනින් ඒ අවවාද එනකොට ඔහු ඉක්මනින්ම ගුවන් ගත කරනවා ඉහළට ගුවන් යානේ. நம்ம எல்லாருக்கும் ஆட்டிடியூட் இண்டிகேட்டர் அப்படின்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். දෙවියන් වහන්සේත් මේ වගේ උපකරණයක් නැත්නම් මේ අවවාදාත්මක අපිට උපදේශ මාලාවක් දෙවියන් වහන්සේ දීලා තියෙනවා. நீங்க பார்க்கணும், காலையில எழும்பினோன்னா நீங்க என்ன பார்க்கணும்னா என் ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, தாழ்வா இருக்கா, குறைவா இருக்கா, எதிர்மறையா இருக்கா. இன்னைக்கு அற்புதம் செய்யறதுக்கு ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை எதிர்பார்க்கணும். இப்படி அற்புதம் நடக்கிறதுக்கு தடையா என்னுடைய மனப்பான்மை இருக்கிறதா? ஐ நீட் டு சேஞ்ச் மை ஆட்டிடியூட். என்னுடைய மனப்பான்மை நான் மாற்ற வேண்டும். මම හැමදාම නැගිට්ටාම උදෑසන බලන්න අවශ්‍යයි මගේ ආකල්ප කොහොමද, මගේ මනස කොහොමද, අද දවසේ දෙවියන් වහන්සේට මගේ ජීවිතේ හාස්කමක් කරන්න බාධාවක් තියනවද කියලා හැම වෙලේම අපි හිතන්න අවශ්‍යයි. අපේ තියෙන වැරදි ආකල්ප දිනපතා වෙනස් කරගන්න අවශ්‍යයි. சின்ன வயசுல யானை குட்டி இருக்கு பார்த்தீங்களா? யானை குட்டியை ஒரு பெரிய தடியில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருவாங்க. ඔබ දකිනවා කුඩා කාලේ අලි පැටියෙක්ව අලි පැටියයි කකුලේ දම්වැලක් දාලා යම් තැනක ගැට ගහනු ලබනවා. அது போராடும், இழுக்கும், உடைக்கும், அடிக்கும். கடைசியில் அது ஒரு முடிவுக்கு வந்துடும், நம்மளால் இந்த தடியை உடைக்க முடியாது, நம்மளால் இந்த சங்கிலியை உடைக்க முடியாது அப்படின்னு இந்த யானை முடிவுக்கு வந்துடும், நம்மளால் முடியாது. දැන් මේ අලි පැටියව දම්වැලක ගැට ගහලා ලොකු දම්වැලක් කකුලේ ගැට ගහලා ලීයක ගැට ගහපුවාම මේ අලි පැටියා එයාගේ ශක්තියෙන් හැකියාවෙන් එයා දීර්ඝ උත්සාහයක් දරනවා දම්වැල කඩන්න. නමුත් කාලයක් ගියාට පස්සේ අලි පැටියාගේ මනසේ සම්බන්ධ වෙනවා මට කවදාවත් මගේ ශක්තියෙන් බලයෙන් මේ දම්වැල කඩන්න බෑ කියන එක මනසේ තැන්පත් වෙනවා. அப்புறம் ஒரு சின்ன தடியில் கட்டி வைங்க, சும்மா ஒரு நாய் சங்கிலி மாதிரி ஒரு இதில் கட்டி வச்சாலும் இந்த யானைக்கு என்ன எப்படி இருக்குன்னா நம்மால் முடியாது, நம்மால் முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்வி, கடந்த காலத்தில் சில நேரம் உங்களால் முடியாத காரியம், கடந்த காலத்தில் ஜெபத்துக்கு பதில் வராதபடினாலே அந்த பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை உங்கள் சிந்தையை அப்படியே முடக்கி உங்களை செயல்படாமல் வச்சுருக்கு.
දැන් අලි පැටියාගේ අර ලොකු දන්වැල ගලවන්න. දැන් ගලවලා බලු බල්ලෙක් බදින පුංචි දන්වැලකින් ගැට ගහන්න. නමුත් ඒත් මොකද වෙන්නේ? එයාගේ චින්තනය වෙනස් කරන්න බෑ. ඒ දන්වැල කඩාගෙන යන්නේ නැහැ. ඇයි ඒ වගේම තමයි ඔබගේ ජීවිතේ අතීතයේ වෙච්ච දේවල් එක්ක ඔබ පරබදිනවා. ඒ මානසිකත්වයේ තුල ඉන්න නිසා ඔබට අලි පැටියාගේ මානසිකත්වයේ තියෙන ඔබට ඉදිරියට යන්න බෑ. இன்னைக்கு அந்த யானை நினச்சின்னா அது மாதிரி 10 தடியை உடைச்சி அந்த யானை ட்ரெயினை பண்ணுறவனை கூட உடைக்க முடியும். ஆனால் சின்ன வயசில் அதுக்கு ஏற்பட்டதான அந்த அனுபவம் என்னால் முடியாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்துடும். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் அப்படி தான். அநேகர் சிந்தனையில் என்னால் முடியாது, எனக்கெல்லாம் நடக்காது, இதெல்லாம் எங்கே மாறப்போகுது, என் ஜபத்துக்கெல்லாம் எங்கே பதில்வா, இப்படி மைண்ட் செட்டோட இன்றைக்கி இருக்கிறீங்க. අද ගොඩක් ඇදිලිවන්තයෝ ඉන්නේ අර අලි පැටියාගේ මානසිකත්වය යන. මොකද අලි පැටියාගේ මානසිකත්වයේ තියෙන්නේ කවදාවත් මේ දන්වැල කඩන්න බෑ, ලොකු උනත් කඩන්න බෑ. ඒ වගේම තමයි ඔබගේ ජීවිතේත් මේ යාඥාවෙන් වෙන්නේ නැහැ, මෙහෙම වෙන්නේ නැහැ, මේක වෙන්නේ නැහැ. මේ මානසිකත්වයක් ඔබ සිටිනවා. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா உங்கள் விசுவாசம் அசாதாரணமான விசுவாசமாக வரணும்னா உங்களுக்கு உங்கள் விசுவாசத்துக்கு தேவனை குறித்ததான வெளிப்பாடு இருக்கணும். தேவனை எவ்வளோ அறியறீங்களோ அவ்வளோ விசுவாசத்தில் வளருவீங்க. දෙවෙනි කාරණාව තමයි ඔබගේ ඇදහිල්ල වර්ධනය වෙන්න නම් දෙවියන් වහන්සේ කවුද කියලා ඔබට හොඳින් දැනගෙන ඉන්න අවශ්‍යයි. එහෙම දන්නේ නැත්නම් ඔබේ ඇදහිල්ල වර්ධනය වෙන්නේ. பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். පවුල් කියනවා මම අදහන දෙවියන් වහන්සේ කවුද කියලා මම දන්නවා. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் வல்லவனானான்னு தெரியுமா? கர்த்தர் 99 வயதில் அவனுக்கு தரிசனமாகிறார். நான் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு அவனுக்கு வெளிப்படுறார். දෙවියන් වහන්සේගේ දාසයෙකු ආබ්‍රහම් කොහොමද ඇදහිල්ලේ වර්ධනය වෙන්නේ? අවුරුදු 99 දී එල්ෂඩායි දෙවියන් වහන්සේ දර්ශනය වෙනවා. ඒකෙන් ඔහුගේ ඇදහිල්ල වර්ධනය වෙනවා. எல்ஷடாய் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். එල්ෂඩායි කියන්නේ සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ. அவரால கூடாத காரியம் ஒன்று இல்லை. උන්වහන්සේට කරන්න බැරි දෙයක් නැහැ. அவர் என்ன சொல்றாரு அதை செய்யக்கூடிய வல்லமையுடையவர். උන්වහන්සේට කියන්නේ මොකද? ඒ හැමදේම උන්වහන්සේ කරනවා. ஓவர் பவரர், எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியவர். සියල්ලම පාලනය කරන්න පුළුවන් උන්වහන්සේට. ஓவர் கமர், எல்லாத்தையும் ஜெயிக்கிறவர். උන්වහන්සේට මැඩ පවත්වන්න පුළුවන් හැමදේම. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. උන්වහන්සේට කරන්න බැරි දෙයක් නැහැ. ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற தேவன். කිසිම දෙයක් නැතුව උන්වහන්සේ සියල්ල මවන දෙවියන් වහන්සේ. ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு அவருக்கு எந்த ஏதுகரணம் தேவையில்லை. දෙවියන් වහන්සේට හාස්කමක් කරන්න කිසිම උපකරණයක් සම්පතක් අවශ්‍ය නැහැ. அவர் தாயை போல நரிஷஸ், நம் வாழ்க்கையின் எல்லா தேவைக்குரிய ஆசீர்வாதமும் அவர்கிட்ட இருக்கு. இஸ் த மவுண்டன் ஆஃப் ஹெல்ப். எல்ஷடா எப்படின்னா ஒத்தாசை வரும் பர்வதம். ඒ කියන්නේ අපිට අවශ්‍ය කරන පර්වතයක්, අපට අවශ්‍ය කරන සෑම අවශ්‍යතාවයක්ම උන්වහන්සේ තුල තියෙනවා අපට දෙන්න. இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்த ஒரு வெளிப்பாட்டை அவன் பெற்றுக்கொண்ட உடனே ஆபிரகாமுடைய விசுவாசம் வல்லமையா மாறுச்சு. ஒரு வருஷத்துல ஹல்லேலூயா கர்த்தர் அவனுக்கு முடியாது நடக்காது என்று சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவனுக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தார். අවුරුදු 99 දී වෙන්න බැරි දෙයක් ඔහුට පිරිමි දරුවෙක් ලැබුණා. වෙන්න නැති වෙන්නම බැරි දෙයක් දෙවියන් වහන්සේ දුන්නා ඔහුගේ ඇදහිල්ලේ. இன்னைக்கு இந்த ஆண்டவரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை தெரிந்து கொண்டா உங்க வாழ்க்கையில விசுவாச பெரிய விசுவாசமா மாறிடும். ඔබ මේ සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ කවුද කියලා හරියට හඳුනාගත්තොත් ඔබේ ජීවිතේ මහත් දේවල් මුදුන්පත් කරගන්න පුළුවන්. கடலில் பயங்கரமான கொந்தளிப்பு, அலைகள் 15 அடி உயரத்துக்கு போகுது, கப்பல் கவலை போகுது, எல்லாம் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் இயேசு பயப்படாதிருங்கள் நான் தான் அப்படிங்கிறார். දැන් බලන්න අඩි 15ක් විතර උසට රැල්ල ගහලා කුණාටුවක් ඇවිල්ලා මහා ජල කඳක් එන වෙලාවේ යේසුස් වහන්සේ කිව්වා කැළඹෙන්න එපා. மற்றவங்க எல்லாம் ஐயோ ஆவேசம், ஐயோ பேய், ඔක්කොම හැමෝටම මේ යක්ෂයෙක් මේ බලන්න මේ විනාශ වෙන්න යනවා. காலே தெரியல, கடல்ல மேல அப்படியே ஆவி மாதிரி நடந்து வருது அப்படின்னு நினைச்சாங்க. හැමෝම බය වුණා. මේ මොනවද යක්ෂයෙක්ද මේ මුහුදේ ඇවිදිනගෙන එන්නේ කියලා බය වුණා. ஆனா பேதுருக்கு வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. பேதுருஸ்ට இந்த එළිදරව් சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோம், இது நம்ம ஆண்டவராச்சே, நீரே ஆனால் நானும் இந்த கடல்ல நடக்க உதவி செய். ඉතින් ඒ නිසා පේතුරුස්ට කන් දෙකට ඔහුට සංවේදී
භාවයක් තිබුණා. මේ යේසුස් වහන්සේගේ හඬ යේසුස් වහන්සේ මුහුදේ පයින් එන්න පටන් ගන්නවා. ஆண்டவர் யாருன்னு நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியத்தை துணிந்து செய்வதற்கு, விசுவாசத்தினால கடல்ல நடப்பதற்கு, அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியாது, நடக்காத, கடினம் என்று சொல்லப்படுற காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் தைரியத்தின் துணிச்சலை ஆண்டவர் கொடுப்பார். දෙවියන් වහන්සේ අසාමාන්‍ය දේවල් කරන්න ඔබට, සෝබාධර්මයෙන් ඔබට ගිහිපු ප්‍රාතිහාර්ය කරන්න බලය දෙනවා. දෙවියන් වහන්සේ කවුද කියලා ඔබ හරි අවබෝධයකින්, හරි ඇදහිල්ලකින් ඔබ සිටියොත්. ஆண்டவர் உங்க விசுவாசம் எப்பவும் அவருடைய வார்த்தையில இருக்கணும். හැම වෙලේම ඔබගේ ඇදහිල්ල උන්වහන්සේගේ වචනේ තියෙන්න අවශ්‍යයි. இவன் பாருங்க, உடனே என்ன செய்யறான்? நீரே ஆனால் நானும் கடல்ல வர்றேன்னு போல, என்ன நான் கடல்ல வர உத்தரவு கொடும் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து வார்த்தையை எதிர்பார்க்கிறான். දැන් බලන්න පේතුරුස් යේසුස් වහන්සේ මූදේ පයින් ගියා කියලා ඔබත් යනවා කියලා ඔව් මූදේ පයින් යන්න පටන් ගත්තේ නැහැ. නමුත් ඔබ මාත් එන්න ඔබ අවසර දෙන්න ඉල්ලීමක් කරා. தேவையிலே ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் இயற்கை கப்பாற்பட கிரியை செய்யணும், ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ඔබගේ ජීවිතේ බලවත් ආස්කමක් වෙන්න ඕන නම්, ප්‍රාතිහාර්යමක් වෙන්න ඕන නම් වචනයක් යේසුස් වහන්සේගෙන් ගන්න. குறித்த காலத்துக்காக தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது பொய்யுரையாது, நிச்சயம் நிறைவேறும். නියම කාලයට දර්ශනයේ ප්‍රමාද වුණත් ඒ දේ ඉෂ්ක් වෙනවා කියලා උන්වහන්සේගේ වචනේ කියනවා. ஆண்டவர் சொல்லிட்டா, வாக்கு பண்ணிட்டா, அதை உறுதியா பிடிச்சுக்கோ. දෙවියන් වහන්සේ පොරොන්දුවක් දුන්නොත් ඒක තදින් ඔබ විශ්වාස කරලා අල්ලගන්න. ஆண்டவர் கன்னியாகிய மரியாதை இடத்துல பேசுறாரு, உன்னதமானவருடைய பலன் உண்மையில நிழலிடும், தேவனாலே கூட அத காரியம் ஒண்ணுமில்லை. දෙවියන් වහන්සේට කරන්න බැරි දෙයක් නැහැ කියලා උන්වහන්සේගේ වචනේ කියනවා. இவன் அந்த வார்த்தையை பிடிச்சு அப்படியே மனசுல வச்சு தியானம் பண்றா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்று இல்லை, தேவனாலே கூடாத, அது சொல்ல 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 அந்த வார்த்தை உருவாகி இயேசுவா மாறி ஒரு அற்புதமான குழந்தையாய் பிறக்கிறத பார்க்கிறோம். කන්‍යාවක් වූ මරියතුමීට ඒ වචනේ දේවදූතයා කිව්වට පස්සේ ඒ වචනේ විශ්වාස කරා. විශ්වාස කිරීමේ ඇදහිල්ල තුල තමයි ඒ කුස තුල ක්‍රිස්තුස් වහන්සේව ගැබ් ගැනීමක් ඇති වුණේ. அங்கே பவுலோட பிரயாணம் பண்ண எல்லாரும் 14 நாளா சூரியன் இல்லை, புயல், கொந்தளிப்பு, கடல், பட, கப்பல் உடைய போது எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, சாப்பிடலை. அவங்க மிகுந்த கலக்கத்தோடு இருக்கிறாங்க, எப்போ சாக போகிறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. சாப்பாட்டெல்லாம் தூக்கி கடலில் போட்டாங்க. ஆனால் இவன் சொல்கிறான், அவன் ஜாலியாக சாப்பிட்டுட்டு சொல்கிறான், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் நேற்று ராத்திரி என்னோட பேசினார், ஓ நிமித்தமாக எல்லாரையும் கொண்டு நான் பத்திரமா சேர்ப்பேன், தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விழாது. இன்னும் சொல்கிறாரு, நீ ரோம ராயனுக்கு முன்னால் போய் என்னை பற்றி சொல்லணும்பா. ஐ ஹாவ் த ப்ராமிஸ் ஆஃப் காட். பவுல் சொல்கிறான், எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். පවුල් කියනවා දෙවියන් වහන්සේගේ පොරොන්දුවක් මට දෙනවා. ඔවුන් දින 14ක් මුහුදු සංචාරයක් ගමන් කරනවා. ඔවුන්ගේ නැව කැඩිලා ඔවුන් දවස් 14ක් ගමන් කරනවා. ඔවුන් ඉර දැක්කේ නැහැ, අඳුරුභාවයක කුණාටුවක ගියා. ඔවුන්ගේ බඩුමුට්ටු විසි කරා, කෑම නැහැ. ඔවුන් හැමෝම බයෙන් ඉන්නේ. නමුත් පවුල් කියනවා, ඊයේ මට දෙවියන් වහන්සේ කතා කරා, මම ගිහිල්ලා රෝමේ අධිරාජ්‍යයට කතා කරන්න යනවා කියලා ඔහුට ඇදහිල්ලක් තිබුණා. கப்பல் கவிழ்ந்தாலும், கப்பல் உடைஞ்சாலும், யூரோக்ளிதன் போன்ற புயல்கள் வந்தாலும், எல்லாமே போனாலும், விஷ பாம்பு கடிச்சாலும், ஐ ஹாவ் த ப்ராமிஸ் ஆஃப் காட், எதுவும் என்னை ஒன்று செய்ய முடியாது, நான் பத்திரமா கரை சேர்வேன். මට සර්පයෝ දෂ්ට කරත්, නැව කැඩුනත්, කුණාටුවට අහු වුණත්, මොන දේ ඇති වුණත් මම බෙරළට යන්න යනවා, මට කිසි උපද්‍රවයක් නැතුව යනවා කියන අදිෂ්ඨානයේ ඇදහිල්ල සුද්ධ පවුල්තුමාට තිබුණා. அடுத்ததாக நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ඊළඟ කාරණාව තමයි අපගේ ඇදහිල්ල පරීක්ෂණයට ලක් වෙනවා. சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த்தா மாறன்னா அதை டெஸ்ட் பண்ணும். ඒ කියන්නේ අසීමිත ඇදහිල්ලකට පරිවර්තනය වෙන්න නම් අනිවාර්යෙන් පරීක්ෂණයක් තුලින් ගමන් කළ යුතුයි. நிறைய பேர் நல்ல கோல்டு செயின் மோதிரம் எல்லாம் போட்டிருக்கிறீங்க. ගොඩාක් අය මේ රත්තරන් මුදු සහ මාල දාගෙන ඉන්නවා. கவரிங் தான் ரொம்ப பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். බලද්දි හරියට දිස්නයක් දෙනවා. ஆனால் அக்னியில் போட்டால் தான் தெரியும் எத்தனை ஒரிஜினல் அப்படின்னு. ඒක ගින්දරට දැම්මොත් කොච්චර ඒවා හොඳ ඒවාද අනිත් ඒවා බොරු ඒවාද කියලා බලන්න පුළුවන්. உங்களெல்லாம் பார்த்தா இப்பவுமே உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும் போல இருக்கு, அவ்வளோ நல்ல விசுவாசிகளா இருக்கிறீங்க. මුණ දිහා දැන් බලපුවාම අනේ දැම්ම ස්වර්ගයට ගෙනියන්න පුළුවන් වගේ හොඳ සුද්ධවන්ත පෙනුමක් දැන් පෙන්වනවා. சோதனை வரும்போதா, பாடு வரும்போதா, கஷ்டம் வரும்போதா, ஜெபத்துக்கு பதில் இல்லாத போதுதான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாதிரி அக்னியில் போடும்போது தான் எத்தனை பேர் ஒரிஜினல்னு கண்டுபிடிக்க முடியும். කී දෙනෙක්
ඔරිජිනල්ද නැත්නම් හරියයිද කියලා බලන්න පුළුවන් කොහොමද දන්නවද? සද්රක් මේෂාක් අබේද්නගෝ ගින්නරට දැම්මා. ඒ වගේම Tamanට ප්‍රශ්න පීඩා එනකොට තමයි Taman කවුද කියලා இந்த உலக நன்மைக்காக மட்டும் விசுவாசம் இல்லைங்க, ஆண்டவர் இந்த விசுவாசத்தினால நம்ம பரலோகம் வரைக்கும் கொண்டு சேர்க்கணும். මේ ලෝ දෙවියන් වහන්සේ මේ ඇදහිල්ල ස්වර්ගයේ දක්වා අපි අමාරුකම් තුලින් යන්න අවශ්‍යයි. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, கஷ்டம் கிடையாது, பாடு கிடையாது, உபத்திரவம் கிடையாது, சோதனை கிடையாது, நேம் இட் அண்ட் கிளைம் இட், கார் வேணுமா, பென்ஸ் கார் வேணுமா, டொயோட்டா வேணுமா சொல்லிட்டே இரு, கிடைச்சிரும். வீடு வேணுமா, எத்தனை கோடியில் வேணும்னு சொல்லிக்கிட்டே இரு, கிடைச்சிரும். அப்படி இல்லை, ஆண்டவர் இதெல்லாம் தர்றாரு. அது மட்டும் இல்லை, நம்ம விசுவாசம் நம்ம நித்தியம் பரலோகம் கொண்டு போகணும். ගොඩක් අය කියනවා මේක ජීවිතේ යේසුස් වහන්සේ වෙතට එන්න මේ වගේ යාන වාහන හම්බෙයි, ගෙවල් දොරවල් හම්බෙයි, මේ ඔක්කොම හම්බෙයි තමයි. නමුත් මතක තියාගන්න අපේ ඇදහිල්ල මේ පොළොවේ ඉන්නකම් දෙවියන් වහන්සේ සෝදිසි කිරීමට නැත්නම් පරීක්ෂණයට භාජනය කරනු ලබනවා. நம்ம விசுவாசம் ஒரிஜினலா இருக்கணும். අපේ ඇදහිල්ල හරිව තිබෙන්න අවශ්‍යයි. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் யோசேப்பை புடமிட்டது. யோசேப் දෙවියන් වහන්සේගේ වචනේ තදින් අල්ලගත්තා. வசனம் புடமிடுது, அவனை உருவாக்குறது. எல்லாமே எதிர்மறையா நடக்கு, ஆனாலும் கர்த்தர் கொடுத்த தரிசனத்துல உறுதியா இருக்கா. யோசேப்ගේ சில நேரம் ජීවිතේ தேவன் හැමදේම கொடுக்கிற නරකට උනේ. නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ අල්ලගත්තා. தேவன் கொடுக்கிற தரிசனம், தேவ திட்டம் எல்லாம் எதிர்மறையா நடக்குதா, சோர்ந்து போகாதீங்க. நிச்சயம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற. දෙවියන් වහන්සේගේ පොරොන්දු හරියට ඉෂ්ට වෙයි. ඔබේ ජීවිතේ ගොඩක් වැරදීම් වෙලා ඇති, වැරදෙනවා ඇති. නමුත් ඒකෙන් ඔබ පසුබට වෙන්න එපා. உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணா மாறுவீங்க. ඔබගේ විශ්වාසය ඇදහිල්ල පරීක්ෂණයට භාජනය அவர் වෙනවා. என்னை පරීක්ෂණයට கொண்டு போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன். මම මොන දේ වුණත් මාව මැරුවත් මම ඇදහිල්ලෙන් ඉන්නවා කියනවා. எல்லாம் இழந்த பிறகு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். මම நான் සියලු දේ எதெல்லாம் අහිමි වුණා. இழந்தனோ திரும்ப இரட்டத்தினையே தருவார். උන්වහන්සේ ජීවමානව සිටිනවා. நம்முடைய விசுவாசத்திலே இந்த விசுவாசம், எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொன்னா போதாது. சூப்பர் நேச்சுரல் ஃபெய்த் என்ன செய்யணும்னா அது கீழ்ப்படியும். நம்புகிறது, நம்பி கீழ்ப்படிய வேண்டும். අපි මේ අපිට ඇදහිල්ල තියෙනවා කිව්වට මදි. අපේ ඇදහිල්ල තුල අපිට කීකරු වීම අවශ්‍යයි. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க வசனத்தை நல்லா கேட்குறீங்க, අද ගොඩක් අය හොඳට වචනය අහනවා. ஆனா இதை தியானம் பண்ணி இதை கை கொள்ளணும். ඔබ මේක මෙනෙහි කරලා ඔබ අත්පත් කරගන්න. அதாவது இன்னைக்கு முடிஞ்ச உடனே பிரியாணி, நல்ல வாசனையான பிரியாணி, අද මේ දේව මේ වුණාට පස්සේ දෙනවා ඔබට හරියට සුවඳ හම් වෙන බුරියානි කියලා හිතමු. அது நல்ல வாசனை எடுக்கிறனால வயிறு நிரம்புமா? ඒ බුරියානි සුවඳ හමු සුවඳ නහයට ගත්තා කියලා තමන්ගේ බඩ පිරෙනවද? சாப்பிடணும். அதை போல வசனத்தை நீங்க உட்கொள்ளணும். அது கை கொள்றதுல தான் இருக்கு. බුරියානි සුවඳ නහයට ඇවිල්ලා මදි, හොඳට කන්න ඕනේ. කෑවොත් තමයි ඒ වගේ තමයි වචනේ ඇහුවට මදි. ඒක පිළිපදින්න අවශ්‍යයි. මෙනෙහි කරන්න අවශ්‍යයි. ஆண்டவர் சொல்றாரு, நான் அற்புதம் செய்யணும், காலியான அந்த கற்சாடிகளை தண்ணீரால நிரப்புன்னு சொன்ன உடனே கீழ்ப்படுகிறான். දැන් බලන්න මම හාස්කමක් කරන්න යනවා. අර ගල් භාජන වලට වතුරවක් කරන්න කියලා කිව්වා. சீசர்கள் 1008 கேள்வி கேட்டிருப்பாங்க. தண்ணியை கொண்டு கொடுத்தா யார் அடி வாங்குறது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. දැන් ගෝලෝ එහෙම හිටියනම් දහසක් ප්‍රශ්න අස කරා. මේ මොනවද මේ වතුර ගෙනියලා වක් කරන්න කියන්නේ? ஆண்டவர் சொன்ன கேள்வி கேட்காம கீழ்ப்படி. දෙවියන් වහන්සේ ඔබට යම් දෙයක් කිව්වොත් ප්‍රශ්න කරන්න නැතුව 100ක් එක කීකරු වෙලා කරන්න. அற்புதம் நடந்த பிறகு நான் ஞான ஸ்நானம் எடுக்கிறேன்னு சொல்லாத. හාස්කමක් උනාට පස්සේ මම වතුර බෞතිස්මේ ගන්නම් කියන්න එපා. கீழ்ப்படி அற்புதம் நடக்கும். කීකරු වෙන්න. කීකරු වුණොත් ඔයාට හාස්කමක් වෙනවා. அந்த குஷ்டரோகிகள் ஆண்டவர் சொன்னதை கேட்டு போகும் வழியில கீழ்ப்படிந்து போகும்போது அற்புதம் உண்டாச்சு. අර කුෂ්ඨ රෝගීන්ට යාඥා කරේ නෑ යන්න කිව්වා. යන්න කියප එකට කීකරු වෙලා යනකොට ඒගොල්ලෝ කුෂ්ඨ රෝගී. சீலவான் குளத்துல போய் கழுவுன்னு சொல்லி அவன் அங்கே நின்றுட்டு இருந்தான்னா ஒன்றும் நடந்திருக்காது. அவன் போய் கழுவுன உடனே அற்புதம் நடக்கும். සිලෝම් පොකුණට ගිහිල්ලා හොදා ගන්න කියලා කිව්වා වතුරෙන්. ඇස් හොදනකොට ඇස් පෙනීමාව කීකරු වීම තුලින්. நாகமான் யோர்தான்ல 7 நேரம் முங்கின உடனே 5 முறை முங்கியிருந்தா கூட 6 தடவை முங்கியிருந்தா கூட சுகம் கிடைக்காது. දැන් නාමන් කියලා 7 முறை முங்கினோன்னு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல மாறுச்சு. නාමන් කියන කුෂ්ඨ රෝගියාට කිව්වා 7 වතාවක් ගිලිලා නාන්න කියලා. එයා 6 වතාවක් நான் எல்லாருடைய தேவைகளை சந்திப்பேன், அற்புதம் செய்வேன். ஆனா இன்னும் என்ன செய்யணும்? பள்ளத்தாக்கு முழுவதும் வாய்க்கால வெட்டணும். அப்போ காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காட்ட மாட்டீர்கள். இந்த பள்ளத்தாக்கு முழுவதும் தண்ணீரால நிரம்பும். දෙවියන් වහන්සේ කියන්නේ මේ පර්වතය නැත්තම් දෙවියන් වහන්සේ කියන්නේ කීකරු වීම තුලින් ඔබ ආශිර්වාද ලබන්න යනවා. விசுவாசம் இருந்துச்சுன்னா அடுத்தது உறுதியா கிடைக்கிற வரைக்கும் போராடும்.
ඇදහිල්ල තිබුණොත් අන්තිම දක්වා ඔබ පොරබදින්න යනවා ඒ ඇදහිල්ල තුල ගමන් කරලා. ஆண்டவர் சித்தம் தெரிஞ்சிட்டா ஜெபத்துல போராடணுங்க. දෙවියන් වහන්සේ කැමැත්ත ඔබ දැනගෙන යාඥාවෙන් පොරබදින්න. பரலோக ராஜ்யம் சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடக்குன்னா யாரெல்லாம் போராடுறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ස්වර්ග රාජ්‍යයෙන් හාස්කම් වෙන්නේ කවුද ඔබ ඇදහිල්ල තුල පොරබදින්න එයාට තමයි හාස්කම් වෙන්නේ. கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கல, அதனுடைய அர்த்தம் என்னன்னா கீப் ஆன் ஆஸ்கிங். ඉල්ලන්න එවිට දෙනු ලැබේ. ඒකේ අර්ථය මොකද්ද? ප්‍රශ්න කිරීම එක නෙවෙයි ඉල්ලන එක. கேட்டுக்கிட்டே இரு, ஆண்டவர் தர்ற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இரு. දෙවියන් වහන්සේ දෙනකන් ඔබ ඉල්ලන්න. දෙනකන් දෙවියන් වහන්සේ ඉල්ලන්න. கானானிய ஸ்திரீ அற்புதம் நடக்கிற வரைக்கும் நாய்க்கு அப்பம் கொடுக்கறது நல்லதல்ல என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாரு, அவ போகவே இல்லை, அற்புதத்தை பெற்றுட்டு தான் போனா. කානානි අඩුකොලේ ස්ත්‍රිය ඇවිල්ලා කිව්වා මේ දරුවන්ගේ රොටි බල්ලන්ට දෙමු සුදුසු නැත කිව්වා. දෙනකම්ම හිටියා. இன்னைக்கு எத்தனை பேர் உறுதியா இருக்கிறீங்க? எலியா அங்க கர்மேல்ல போய் 7 நேரம் திரும்ப திரும்ப ஒரு உள்ளங்கை அளவு மேகம் வர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப போய் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான். එලියා කඳු මුදුනේ 7 වතාවක් ඒ අත එනකන් ඔහු යාඥා කරමින් සිටියා වර්ෂාව එනකන්. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யற வரைக்கும் போராடி ஜெபிப்பீர்கள், விசுவாசத்தில் உறுதியா இருப்பீங்க, நீங்க உங்க விசுவாசத்தை விட்டு விட மாட்டீங்க. ඔබගේ ඇදහිල්ල තුල කී දෙනෙක් ඔබට ලැබෙන තුරු පොරබදිමින් ඔබ යාඥාවෙන් ඉන්නවද? අත්හරින්න එපා. கடைசியா நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை அறிக்கை செய்துட்டே இருக்கணும். අන්තිමට ඔබ මොකක්ද විශ්වාස කරන්නේ ඒක ඔබ ප්‍රකාශ කරන්න අවශ්‍යයි. இருதயத்துல விசுவாசிக்கணும், வாயினால அறிக்கை செய்யணும். හිතෙන් විශ්වාස කරන්න අවශ්‍යයි, මුකෙන් ප්‍රකාශ කරන්න අවශ්‍යයි. அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாலே விசுவாசிக்க அறிக்கை செய்யணும். හාස්කම සිදු වෙන්න කලින්ම ඔබ ප්‍රකාශ කරන්න අවශ්‍යයි. பவுல் சொல்றான் பாருங்க, எனக்கு சொன்னபடியே நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ கப்பல் செய்யத்துல உன்னோட இருக்கிற எல்லாரையும் ஜீவனை பாதுகாப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. දෙවියන් වහන්සේ කිව්වේ නෑ මේ නැවේ ඉන්න ඔක්කොම මං ආරක්ෂා කරනවා කියලා දෙවියන් වහන්සේ කිව්වේ ஆனா නෑ. இவன் என்ன சொன்னான் தெரியுமா? தலையில இருக்கிற ஒரு முடி கூட போகாது அப்படின்னு விசுவாசத்தோட. නමුත් එයා කිව්වා ඔයාගේ හිස කෙස් ගහට කිසි අනතුරක් වෙන්නේ නැහැ කියලා විශ්වාසයක් තිබුණා. தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்றான், இன்னைக்கு உன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் இன்னைக்கு விருந்து கொடுப்பேன். දාවිත් ඒ යුද සෙන්පතියා ගොලියත් දිහා බලනවා අද ඔබගේ බෙල්ල කපලා මම ආකාශයේ පක්ෂීන්ට දානවා කියලා. அங்கே மழையே பெய்யாத காலத்துல அவன் சொல்றான், பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேக்கு அப்படின்னு சொல்லி எலியா சொல்றான். එලියා කියනවා කවදාවත් වැස්ස නැහැ, වැස්සි නැති කාලෙක කියනවා දැන් වර්ෂාවක් එන්න යනවා. அங்க மரித்த சிறு பெண்ணை பார்த்து இயேசு சொல்ற பார்க்கிறோம், இவன் தூங்கிட்டு இருக்கிறான், நித்திரையா இருக்கிறாள். ඒ මැරිච්ච ගෑනු ළමයා දිහා යේසුස් වහන්සේ බල්ලා කියනවා මෙයා මැරිලා නැහැ, මෙයා නිදාගෙන ඉන්නවා. அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாலே எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசத்தோட அறிக்கை செய்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆயத்தமா இருக்கிறீங்க? කී දෙනෙක් ඇදහිල්ලෙන් ආස්කමක් වෙන්න කලින් ඇදහිල්ලෙන් ප්‍රකාශනය කරන්න ලෑස්තිද? ஆபிரகாம் பலி செலுத்த போகும்போது வேலைக்காரங்களை பார்த்து சொல்றான், நானும் பிள்ளையாண்டானும் பலி செலுத்தி திரும்ப வருவோம் அப்படிங்கிறான். நான் வருவேன்னு சொல்லல, நாங்க வருவோம். ආබ්‍රහම් තමන්ගේ පුතාව මොරියා කන්දේ පූජා කරන්න යනකොට ඔහුගේ සේවකයන්ට කියනවා මම එනවා කියලා කියන්නේ නැහැ, පූජා කරලා අපි එනවා කියලා කියන්නේ. அவன் என்ன விசுவாசித்தான்னா, நான் ஈசாக்க பலி செலுத்துவேன், சாம்பல் ஆன பிறகு அந்த சாம்பல்ல இருந்து ஈசாக்கு உயிரோடு எழும்பி வருவான், நான் சும்மா வரமாட்டேன், ஆராதிக்கிற தெய்வம் என்னை வெறுமையாக அனுப்ப மாட்டேன், நான் வரும்போது ஒரு உயிரோடு எழும்பின ஒரு ஈசாக்கோட வருவேன்னு விசுவாச அறிக்கை பண்ணா. அதே போல 2 பேரும் திரும்பி வந்தார்கள். ඒ වගේම තමයි ආබ්‍රහම්ට ඇදහිල්ලක් තිබුණා, මගේ දරුවව දෙවියන් වහන්සේට පූජා කරත් ඒ අලු තිබුණත් අලු වලින් නැවත දරුවෙක් ඇති කරලා අපි දරුවත් එක්කම එනවා කියලා ඔහුට විශ්වාසයක් තිබුණා. ඒ වගේම දෙන්නම ආපහු சூனேமியாளுக்கு வயசாயிடுச்சு, பிள்ளைகள் இல்லை. சொல்றான் இங்கே எலிசா சொல்றான், அடுத்த வருஷம் உனக்கு ஒரு பையன் இருப்பான் அப்படின்னு. සුනේමේ ස්ත්‍රීට කියනවා වයසයි ඔබට දරුවෝ නැහැ, නමුත් ලබන අවුරුද්දේ වාට දරුවෙක් හම්බ වෙනවා. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, අද දෙවියන් වහන්සේ கர்த்தர் කියන්නේ உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை தொலைச்சிட்டியா, மறந்து போயிட்டியா, எங்க போயிட்டுன்னு தெரியாம இருக்கிறதா? இன்றைக்கு அதை செய்து விட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோட நன்றி செலுத்தும் போது අර්පුදම් நடக்கும். දෙවියන් වහන්සේ හාස්කම කරන්න යන්නේ දෙවියන් වහන්සේ ඔබට දුන්න පොරොන්දු ඔබ නැති කරගත්තද අමතක කරාද නැවත ඒ පොරොන්දු සිහි කරන්න දෙවියන් වහන්සේ ඔබේ ජීවිතේ හාස්කමක් කරන්න යනවා. எரிகோ விழல, எரிகோ அப்படிதான் இருக்கு. යෙරිකෝ පවුර එහෙම තිබුණේ. சூழ்நிலை ஒன்றும் மாறல. කිසිම දෙයක් වෙනස් වුණේ නැහැ පවුරේ. ஆனா இவங்க அதை சுத்தி ஆர்ப்பரிக்கிறாங்க, எரிகோ கோட்டை விழுந்தது. ඔවුන් 10 වතාවක් පවුර පිටින් ගමන් කරනකොට ඒ පවුර කඩා වැටෙන්න පටන් ගත්තා. எல்லாரும் தலைவணங்கி ஜெபிப்பா. අපි ඇස් වසලා යාඥා කරමු.